पियं समाश्रित्य सकलं भद्रमष्टुते श्रिया च भद्रया जुष्टः यस्तं भद्रं नमाम्यहं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शतकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथशतकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहशतचित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षतकोपहृत्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमां तत्त्वयं श्रीमद्वीररघुद्वहाप्तषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनिशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्य गुणं नारायणाद्यगिरिदृयकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः नीडातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्टं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते भूदाः तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः எங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் சிறுகோவில் தங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நன்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தமைந்து மரியாதமானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்ற பெரியோர்களுடைய அனுபவம். திருப்பாவை வேதத்தின் பரமசாரபூதமாய் அமைந்திருக்கக்கூடியது. நம்ம சம்பிரதாயத்தில் உபனிஷத் பாஷ்யக்காரன் ஒரு பெரிய மகான் இருந்திருந்தார். பகவத் ராமானுஜர் தசோபனிஷத் பாஷ்யம் பண்ணல. ஈஷ கேன கட்ட பிரஷ்ன முண்டக மாண்டூக்கியன்னு 10 உபனிஷத் நாம சொல்றோம். பிரஸ்தானத்ரயம்னு சொல்லுவான். சம்பிரதாயம் தெரிஞ்சவா பிரஸ்தானத்ரயம். பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபனிஷத். முதல்ல உபனிஷத் சொல்லணும். இது மூணுத்துக்கு பிரஸ்தானத்ரயம் என்பதாக பெயர். சங்கர பகவத்பாதர் பிரஸ்தானத்ரய வியாக்கியானம் பண்ணிருக்க, உபனிஷத் பாஷ்யம் பண்ணிருக்க, பிரம்மசூத்திர வியாக்கியானம் பண்ணிருக்க, பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்ணிருக்க. பகவத் பாஷ்யக்காரர் சிவாஷ்யக்காரர் பிரம்மசூத்திர வியாக்கியானம் பண்ணிருக்க, கீதா பாஷ்யம் பண்ணிருக்க. ஆனால் உபனிஷதங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வியாக்கியானம் பண்ணார். அந்த இடத்துல சுவாமி அருளி செய்த ஒரு கிரந்தம் வேதார்த்த சங்கிரகம் என்பதான ஒரு கிரந்தம். ஸ்ரீபாஷ்யக்காரரோட போல டெக்னிக்கலா யோசிக்கிறவா யாருமே இல்லை. அதுதான் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பெருமை. சங்கர பகவத்பாதர் வியாக்கியானம் பண்ணினார். அத்வைத மத கண்டனத்திற்காக ஏற்பட்டது விசிஷ்டாத்வைத சித்தாந்தபரமாக ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வியாக்கியானம். அப்ப அவர் ஒரிஜினலா வியாக்கியானம் பண்ணிருக்கணுமே அப்படின்னு கேட்டா, எங்கெல்லாம் அபிப்பிராய பேதம் இருக்கோ அந்த வாக்கியங்களை மட்டும் வேதார்த்த சங்கிரகத்தில் எடுத்து காண்பிச்சோம். மற்றபடி அந்த பாஷ்யத்தை நாம அவலம்பிக்கலாம் சாதிச்சுட்டோம். எங்கெல்லாம் அபிப்பிராய பேதம் வருமோ அந்த வாக்கியங்களை எடுத்து வேதார்த்த சங்கிரகத்தை சாதிச்சுட்டோம். இருந்தாலும் சில பேருக்கு அது ஒரு குறை. பாஷ்யக்காரர் நம்ம சம்பிரதாயத்திற்கு ஒன்று வேணுமே அப்படின்னு யோசிச்ச பொழுது உபனிஷத் பாஷ்யக்காரர் ரங்கராமானுஜயதி என்று அவருக்கு திருநாமம். அந்த சுவாமி 10 உபனிஷத்துக்கும் வியாக்கியானம் பண்ணினா எதுவுமே பப்ளிக்கினுடைய ரெக்கக்னிஷன் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை.
மக்கள் அதை அங்கீகரிக்கணும். ஒரு காரியம் நாம பண்றோம்னு சொன்னா பப்ளிக் அங்கீகரிக்கணும். இல்ல அவ அப்படித்தானா பப்ளிக் அப்படித்தானா, அப்ப நாம மட்டும் நம்மள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். அது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு ஊர்ல அடிய உபன்யாசம் பண்ணச்சே தொண்ணு ஒருத்தர் போன் பேசிட்டே இருந்தார். 2-3 தடவை ஜாடமாடியா சொல்லி பார்த்தேன். அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உங்களால போன் பேசிட்டே உபன்யாசம் கேட்க முடியும்னு சொன்னா அடியனாலையும் போன் பேசிட்டு உபன்யாசம் பண்ண முடியும். பரவாயில்லையா? டீலா நோ டீலா 2 பேருக்கும் இருக்கணும் இல்லையோ? அது சொல்றவாளுக்கு மட்டும்தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், கேட்கறவாளுக்கு இல்லைன்னு யாரு சொன்னா? 2 பேரும் சமன்வயமா இருந்தால் மட்டும்தான் சொல்றவருக்கும் கேட்கிறவருக்கும் சித்திக்குமே தவிர்த்து அது ஒருத்தருக்கு மட்டும்தான் நாங்கள் அப்பப்போ எழுந்து போவோம், குறுக்கி நிற்கிறோம், நாங்கள் அப்பப்போ ஃபோன் பேசுவோம், நாங்கள் அப்பப்போ விளையாடிட்டு இருப்போம்னா இது சரி கிடையாது. அந்த பப்ளிக்கிடத்திலிருந்து ரெக்கக்னேஷன் வரும், அவகிட்ட இருந்து ஒரு மதிப்பு வரணும். உபனிஷத் பாஷைக்காரருக்கு அந்த ரெக்கக்னேஷன் வரலன்றது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு. என்ன பண்ண முடியும்? பகவத் சங்கல்பம். எல்லாருக்கும் எல்லாம் சித்திச்சிடாது இல்லையா? எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் எல்லாம் சித்திச்சிடாது இல்லையா? கொஞ்சம் மனசு வருத்தம் தான் அவருக்கு. இவ்வளவு உயர்ந்த கிரந்தம் நாம எழுதியிருக்கோமே, இன்னும் மக்கள் அதை புரிஞ்சுக்கிற பத்தியா என்பதால் ஒரு ஏக்கம் அவருடைய உள்ளத்துல இருந்தது. அந்த சமயத்துல ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கச்சே ஆண்டாள் நாச்சியார் அவர் சொப்னத்துல சேவை சாதிச்சு, நீ உபனிஷதங்களுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க, ரொம்ப சூப்பர் தான், இருந்தாலும் திருப்பாவைக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு வியாக்கியானம் பண்ணு, திருப்பாவைக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு வியாக்கியானம் பண்ணு அப்படின்னு ஆண்டாளுடைய நியமனம். உடனே மறுநாள் காலத்தில் எழுந்து உட்கார்ந்த 30 பாசுரத்திற்கும் சம்ஸ்கிருதத்தில் வியாக்கியானம் பண்ணு. அந்த வியாக்கியானத்தை வாசிச்ச அத்தனை பேரும் அப்பதான் உபனிஷத் பாஷைக்காருடைய பெருமையும் உணர்ந்தார்களாம். இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பத்தியா, இவரை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருந்துட்டோம் பத்தியா, இவருடைய பிரபாவம் நமக்கு தெரியாமல் போயிடுத்து பத்தியா. ஏன்? வேதாந்தார்த்தங்களுக்கு சாட்சாத்தா வியாக்கியானங்கள் எழுதியிருந்தாலும் வேதமனைத்துக்கும் வித்தான திருப்பாவைக்கு வியாக்கியானம் அருளி செய்த பிறகுத்தான் அவருடைய ஞானமே வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்தது என்று சொன்னார். திருப்பாவையுடைய மகிமை எத்தகையது. இது ஏதோ அர்த்தவாதம்னு அர்த்தம்னா எக்ஸாசரேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல, மிகைப்படுத்தி பேசுதல் நினைச்சுக்கவே வேண்டாம். ஆண்டாள் கோதா அப்படின்னா வாக் பிரதானம் பண்ணக்கூடிய தாம் ததாதி இதி கோதா, நம் எல்லோருக்கும் உயர்ந்த வாக்கினை அளிப்போம். அவள் மூலமாகத்தான் நமக்கு நல்ல வாக் சுத்தி ஏற்படும். ஒவ்வொரு பாசனத்துக்கும் மகான்கள் ஒவ்வொரு விதமா அர்த்தங்கள் அருளி செய்யறானா. இன்னி பரியந்தம் நாளது பரியந்தம் இன்னைக்கும் அதற்கு விசேஷமான வியாக்கியானங்கள் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றன. ஒருத்தர் 12 ஆழ்வார்களை எழுப்புறதுங்க, ஒருத்தர் 12 திவிதேசங்கள் எம்பெருமானை எழுப்புறதுன்ற, ஒருத்தர் எல்லாத்தையும் ஆச்சாரியபரமா வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறார். பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்காரனா காலக்ஷேபத்திற்கு போனா, எல்லாரும் ஆச்சாரியன் காலக்ஷேபத்திற்கு சித்தமா எழுந்தொழி விட்டார். சிஷ்யர்கள்லாம் அந்த இடத்துல போய் இருந்து ஆச்சாரிய இடத்துல காலக்ஷேபங்கள் செய்ய வேண்டிய சமயம் வந்துருக்குன்னு, இப்படி எந்த விதத்துல எங்கனே சொல்லிடும் இன்பம் பயக்குமே எப்படி அதை நிர்வகித்து போந்தாலும் அது நமக்கு ஒரு திவ்யமான அனுபவத்தை அளிக்கக்கூடியது. இன்னி வரையிலும் அந்த திருப்பாவை அப்படின்றது ஒரு மாசம் முழுக்க, பகவத்கீதை இந்த மாசத்துல தான் அவதரித்தது. பெருமாளும் மாசான மார்கசீர்ஷோகம்னு அதே பகவத்கீதையில அருள் செய்யலாம். ஆனால் இன்னி வரையிலும் அந்த காம்பிட்டன்ட் அப்படின்றாலும் அந்த மாதிரி திருப்பாவைக்காகவே டெடிகேட்டட், ஒரு கம்ப்ளீட்டா ஒரு மாசம் முழுக்க டெடிகேட் பண்ணி அதனுடைய அர்த்த விவரணங்களை நாம் அனுசந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அனத்தியனம் அப்படின்னு சொன்னாலும் அது திருப்பாவைக்கு இல்லை சுவாமி, இந்த மாசம் முழுக்க பெருவாள் அந்த திருப்பாவையை கேட்டு ஆனந்திக்கிறான் சொன்னான். வரிசையா எழுப்பக்கூடிய பாசுரங்கள் அங்கே இருக்கு. போன பாசுரத்துல எழுப்பினான், 2 விதமா பாசுரம் பாடினான். மனத்துக்கு இனியான்னா ராமனா கிருஷ்ணனா ஒரு காஃபி டாஃபி ஆர்குமெண்ட் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் புள்ளின் வாய் கீண்டானே பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போம், சிரத்தினால் தென்னிலங்கை கோமாரை சற்றவன் யாரு என்றதான ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு 2 பலவிதமான அர்த்தங்களை சொன்னான். இப்ப வெளியில இருக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் சொன்னா போறாது. சில பேருக்கு இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கு, இப்ப ரொம்ப பிரசித்தமாயிடுது இல்லையா, அது யூஸ் பண்ண தெரியலன்னா பைத்தியக்காரன் நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்துல நல்ல விஷயம், சில விஷயங்கள் யோசிச்சு பாருங்க.
ஒருத்தர் ரொம்ப சாத்வீகமா இருந்தாருன்னா அவரை பிழைக்க தெரியாதவர்னு சொல்லுவோம். 10 பேரை ஒருத்தன் ஏமாத்துறவனா இருந்தா அவரை கெட்டிக்கார சுவாமி, நல்ல சாமர்த்தியசாலி அப்படின்னுவோம். அந்த மாதிரி எனக்கு வாட்ஸ்அப் உபயோகப்படுத்த தெரியாது அப்படின்னா நம்மள ஒரு மாதிரி ஏளனமா பார்ப்பான். இது கூட தெரியாது உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் இடத்துல போன் இருக்கும், அவருக்கு நாம மெசேஜ் அனுப்பிச்சுட்டு நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் அதை பார் அப்படின்னு போன் பண்ணி சொல்லணும். உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் நீ கொஞ்சம் அதை பாரு அப்படின்னு நம்ம போன் பண்ணி சொல்லணும். அந்த மாதிரி இந்த பெண் வெளியில இருக்கிற அடையாளங்கள்லாம் சொன்னா போறாது, அந்த அடையாளங்கள் அவளுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த பெண்ணை நாடி வருகிறார்கள் வாழலாம். இதுல 10 பெண்கள் சொல்றது உண்டு, இல்ல ஒரே பெண்ணை 10 விதமாக அழைப்பது உண்டுன்னு சொல்றது உண்டு. இதை விட சுவாபதேசார்த்தமாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு இந்திரியங்களை விவரணம் பண்றது உண்டு. பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள் என்பதாக விவரணம் பண்றது உண்டு. மனசை எழுப்புறது இல்லையா? தசேந்திரியானனம் கோரம் யோ மனோரஜனீச்சரம் விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினாம். சுவாமி தேசிகன் அபய பிரதான சாரத்தில் சாதிப்பார். ராவணனா எங்கேயோ வெளியில போய் நீங்க பார்த்து தேடி கண்டுபிடிச்சு வர வேண்டியவன் ராவணன் இல்லடாப்பா, நம்ம மனசுதான் ராவணன். இத கான்செப்டா வச்சுதான் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தை டெவலப் பண்ணுது. தசேந்திரியானனம் கோரம், 10 தலையுடைய ராவணன் யார் அப்படின்னு கேட்டா 10 இந்திரியங்கள் இருக்கிற மனசுதான். வெளியில போய் தேடாத, உள்ளுக்குள்ள இருக்கிற மனசு. ஏன்னா ராட்சசர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, நிஷாச்சராகா ரஜனிச்சராகா அப்படின்னு. ரஜனினா இருட்டுன்னு அர்த்தம், ரஜனினா இருட்டுன்னு அர்த்தம். அப்புறம் நீங்க பாப்புலாரிட்டி வச்சுட்டு அதுக்கு ஏதாவது ஸ்டார் வேல்யூ கொடுத்துக்கோங்க, ஆனா உண்மைதான் இருட்டு. நிஷாச்சராகா நிஷி சரந்தீதி நிஷாச்சராகா ரஜனி சரந்தீதி ரஜனிச்சராகா. இருட்டு வேளையில திருட்டுத்தனமாகத்தான் அவர்கள் சுத்துவாளை தவிர்த்து. ஏன் குறைச்சுட்டேன், பேஸ் இல்லை, பேஸ் குறைஞ்சிருச்சு. இருட்டு வேளையில பேஸ் குறைஞ்சு, இருட்டு வேளையில அவர்கள் திருட்டுத்தனமாகத்தான் சஞ்சரிப்பார்களே தவிர்த்து அவர்கள் யாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வெளியில வரவே மாட்டார். என்ன பண்ணா ராவணன் சீதையிடத்துல வந்து அசோகவனத்துல பயங்கரமா பேசலாம், என்னென்னமோ பேசலாம். அத போஜமகாகவி சம்பூராமாயணத்தை வர்ணிப்பான். தூண்டிண்டே இருக்கா ராவணன். திடீர்னு தூக்கத்துல அவனுக்கு சீதை ஞாபகம் வந்துருச்சு. ஆக ராத்திரி காம பரவசனா இருக்கான். உடனே சீதையை பார்க்கறதுக்கு அசோகவனத்துக்கு கிளம்புறான். ரஜனி சரமபாகே வாரசீமந்தினீனா. மகாகவி போஜன் ராஜா அற்புதமாக எழுதினான் ராமாயணத்தை, சம்பூராமாயணம் பேர் இருக்கு. அவனுக்கு அடிமை பெண்கள் நிறைய பேர் இருக்கான். ராஜா கிளம்பிட்டாருன்னே இருட்டு வேளையில ராஜாவுக்கு வழி காண்பிக்கிறதுக்கு கையில டார்ச், அந்த காலத்துல தீப்பந்தங்களை ஏந்தி வரணும் இல்லையா, எல்லாரும் கையில தீப்பந்தம் ஏந்தி வரான். அந்த இருட்டு போறது, தீப ஒளி, தீப்பந்தத்தினுடைய ஒளியினால இருட்டு போறது பிடிச்சுன்னு வரா. சீதையை பார்க்கிறான். ஆனா தூரத்திலே அவனை பார்க்கச்சே பிரவாதே கதலீயதா அப்படின்னு பெரிய புயல் அடிக்கும் பொழுது அந்த புயல் காற்றா வாழை மரம் எப்படி நடுங்குமோ அப்படி நடுக்கிறா சீதாதேவி. பயத்தினால் இல்ல, அருவருப்பினால். இந்த மகாபாபி இப்ப எதுக்கு வரான், நம்மளை எப்படி எல்லாம் பார்ப்பான். அவன் கண்ணுல கொள்ளி வைக்க, அவன் கண்ணு சாதாரணமான கண்ணா, எப்படி இல்லாம எங்கெங்களாமோ பார்க்குமே. ஐயோ இவன் கண்ணு முன்னாடி உட்காந்துக்கிற மாதிரி நமக்கு தள்ளெழுத்து வந்து தெரிஞ்சு சீதை அப்படி பயந்துட்டு இருக்கா. அப்ப சொன்னாம அந்த இருக்கிற இருட்டு மொத்தம் தீப்பந்தங்களுடைய ஒளியினால நன்கு அலம்பி தள்ளப்பட்டன, பெருக்கி தள்ளப்பட்டன. ஆத்த பெருக்கினா என்ன பண்ணுவா எல்லாரும், குனிஞ்சி முரத்தை எடுத்து அந்த குப்பையை வாரி அதை தொட்டியில போடுறதுக்கு சோம்பேறித்தனம். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த குப்பை தொட்டி பின்னாடி அப்படியே சேர்த்து வைப்பான். அப்பதான் அது ஃபுல்லா பரவும், மறுபடியும் காத்தடிச்சு ஆத்து முழுக்க. இப்ப தொடப்பத்தினால நான் சொல்லல சுவாமி, போஜமகாகவி சொல்றான். புரியுறதோ இல்லையோ? பெருக்கினா, தொடப்பத்தை பெருக்கினா குப்பையை கொண்டு போய் ஒரு மூலையில தானே குவிச்சு வைப்பா. அந்த மாதிரி இருட்டுன்றது இப்ப குப்பை. அந்த இருட்டுன்றது எங்க போய் சேர்ந்தது, இந்த தீப்பந்தம்ன்றதான வெளிச்சம் தொடப்பம். தீப்பந்தம்ன்றதான தொடப்ப வெளிச்சத்துல பெருக்கப்பட்டதான குப்பை இருட்டு எங்க போய் சேர்ந்தது, ஹிருதயமவஜகாக கேவலம் ராவணஸ்ய, ராவணனுடைய இதயத்தில் அனைத்தும் குடிகொண்டது.
இல்லைன்னா ஜெகஜனனி சர்வேஸ்வரி லோகமாதா பிராட்டி மங்கள தேவதையார் மகாலட்சுமி தாயார் அவளிடத்துல இவ்வளவு காமப்பித்து அவனுக்கு ஏற்படுமா? ராவணனுக்கு. அவனும் ரஜினிச்சரன், அவன் உள்ளுக்குள்ளேயும் அதே இருட்டு இருக்குன்னு நான் போஜன். அப்ப சீதை சொன்னா, நீ வீராதி வீரன் சூராதி சூரன் பேசிட்டு இருக்கிய, ராமன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சாயின்னு தூக்கிட்டு வந்த. மாரீச்சமாயா மிருகத்தின் பின்னாடி பெருமாள் அனுப்பிச்சுட்டார். அவன் இருந்தா உன்னால சண்டை போட முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏற்கனவே ராவணன் சீதை சுயம்பரத்துக்கு வந்தான். சூர்பனகே வந்திருக்கா, அது வேற கதை. ஹனுமன் நாடகத்தில் அழகா வர்ணிப்பது. ராவணன் சுயம்பரத்துக்கு வந்தான். வந்த உடனே கொசா கன்யா கொசா கன்யா, எங்க அந்த பெண் எங்க அந்த பெண் அப்படின்னு குதி குதி குச்சான். அங்க இருக்கிறவாள்லாம் ஜனகருடைய மந்திரிகள்லாம் சொன்னா, பிரதமம் தனுஹு பஷ்ய பஷ்சாத்தே பஷ்சாத்தே கன்யா. முதல்ல வில்லு பாரு, முதல்ல வில்லு பாரு, அப்புறம் பெண்ணை பார்க்கலாம். உடனே ராவணன் பிரதமம் கன்யா கலு ததனந்தரமேவ தனுஹுன்னு. என்னது கன்யானா புரட்டாசி மாசத்துக்கு பேர் இல்லையா? ராசிகள்ல கன்யான்னு தான் முதல்ல வரும். கன்யானா கன்யா ராசி, அப்புறம் தனுஹு. இப்ப தனுர் மாசம், நம்ம ஹேமந்த ருத்து, தனுர் ராசி. அப்ப கன்யா ராசிக்கு அப்புறம் தான் தனுர் ராசி வரணும். இப்ப நட்சத்திர பிரகாரம் ராசி பிரகாரம் பார்த்தா முதல்ல கன்யா, அப்புறம் தானே தனுகு. ஆனா முதல்ல எனக்கு பொண்ணை காமிங்கோ, அப்புறம் வில்ல பாக்குறேன்னா. ஜனகர் மந்திரிகள்லாம் கேலி பண்ணா, ராவணா தப்பான இடத்துக்கு வந்திருக்க, நீ ஏதோ கிளிஜோசிய சொல்றோம் போல இருக்கு. இது க்ஷத்ரிய வித்தியை விளையாடுற இடம், நீ நட்சத்திர வித்தியை சொல்றதுக்கு வந்துட்ட. ஏதோ கையை பார்த்து ஜோசியம் பார்க்கறதுக்கு வந்துட்ட போல இருக்கு. உனக்கு இங்க சரிப்பட்டு வராது, கிளம்பிட்டான். யாரு? ஜனகருடைய மந்திரிகள்லாம் ராவணனுக்கு கேலி பண்ணும். ரோஷம் வந்துருத்து ராவணனுக்கு. போய் அந்த வில்ல தூக்கினான், தம்ம கட்டி தூக்கினான். 5000 பேர் ஐலசா பாடி தள்ளி வந்தான் அந்த வில்ல. சும்மா இல்ல, 5000 பேர் 7 ஐலசா பாடி தள்ளி வந்தான் அந்த வில்ல. நகர்த்த முடியாது, தூக்கினான், கஷ்டப்பட்டுட்டான். தூக்கி அப்படி இப்படி தம்மு கட்டி உட்காந்து 1 2 3 சொல்லி தூக்கிட்டான். தொப்பு கட்டின்னு மேல போட்டு விட்டான். என்ன ஆச்சு தெரியுமோ? என்ன ஆயிருக்கும்? ஒண்ணுமில்ல, ராவணனுடைய கீழ் வஸ்திரம் நனைஞ்சு போச்சு. அவ்வளவுதான். வில்லு மேல விழுந்த வேகத்துல ராவணனுடைய கீழ் வஸ்திரம் மொத்தம் நனைஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, அவதான் எழுப்பி உட்கார வச்சு பினாயில் டெட்டாயில் போட்டு அவனை அனுப்பி, இனிமே எல்லாம் வரைச்சே இந்த பசங்க மாதிரி இதெல்லாம் போட்டுருக்காங்க, அப்படி போட்டுன்னு வரப்பா, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, அனுப்பிச்சு விட்டான். ஆகையெல்லாம் சீதை கேட்டா, நீ எல்லாம் சூடாதி சூட வீராதி வீரன்னு உட்காந்து வம்படிச்சு உட்காந்துருக்க என்கிட்ட. ராமன் இருக்கச்சே அவனை ஜெயிச்சா என்ன தூக்கி வந்தா. நீ ரஜினி சரண்டா, திருட்டுத்தனமா சஞ்சரிப்பவன்டா, இருட்டு வேலையில போறவன்டா, மனசு மாதிரிடா நான் சீதை. நிவர்த்தய மனோமத்தஹாம் ஸ்வஜனே கிரியதாம் மனஹா. என் மீது வைத்த மனதை மாற்று, என் மீது வைத்த மனதை மாற்று. ஸ்வஜனே கிரியதாம் மனஹா. ஒன்ன சேர்ந்தவர்களிடத்துல மனசு வை. மனசை மாத்த முடியலையே, மனசை மாத்த தெரியலையே, மனசை மாத்த கத்துக்கோ. எப்படி மாத்தணும்? மனஹான்றத மாத்தினா நமஹான்னு வருண்டா. மனஹான்றத திருப்பினா நமஹான்னு வரும். நமோ நமஹ கோதாதஸ்யே நமேதமிதம் பூஜையே வாஸ்து பூஜகான்னு. நமோ நமஹ நமோ நமஹான்னு சொல்ல வேண்டியதான என்ன பார்த்து மனசு வை மனசு வை அப்படின்றீங்க. அந்த மனசு வைன்றது எப்படி வரும்? தப்புடா. இருட்டுத்தனமா இருக்கார, திருட்டுத்தனமா சுத்தாதினர். ஆகையால் தான் யோமனோ ரஜனீச்சரம். மனசுன்றது ராட்சசன், மனசுன்றது ராவணன். நான் என்ன நினைக்கிறேன்னு இந்த சுவாமிக்கு தெரியாது. அவர் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கல. அது மட்டும் உறக்க கேட்க ஆரம்பிச்சது, உலகம் மொத்தம் புஷ். அதை மட்டும் வெளியில கேட்க ஆரம்பிச்சது, இந்த உலக நேரம் புஷ் அப்படின்னு போயிடும் இல்லையா? அதை எப்படி அடக்கிறது? அதை எப்படி அடக்கிறது? யோமனோ ரஜனீச்சரம் விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினா. விவேகம்ன்றத பானத்தை போடணும். மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்தி நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வம் ந சம்சயா. இட் இஸ் வெரி டஃப் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட். கான்சென்ட்ரேட். நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்கிறேன். நான் ஏதாவது சொன்னா உடனே இந்த சுவாமியை பார்த்தாலும் தரப்பணத்தை பத்தி தான் பேசுவாரு, போட்டு கொடுத்துருவீங்க, பாய் காட்டுக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பாசுரத்திலேயே அனுஷ்டானத்தை தான் சொல்றாங்க, விஷயங்கள் தான் சொல்றாங்க. இப்போ எதுக்கு கதைன்னா எல்லாருக்கும் தான் ஸ்டோரி தெரியும், எல்லாரும் தான் ஸ்டோரி சொல்லிடும். எங்களுக்கு எங்கள் பெரியவா எப்படி சொல்லி வச்சிருக்கோம் அப்படிதான் சொல்லுவோம்.
அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் போல லோகத்தில் சில விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதை உலகத்தில் சொல்ல வேண்டியதான பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஏத்துக்கிறவா ஏத்துக்க போறா, அட்வைஸ் பண்ணா பிடிக்கலன்னா யாருக்கு பிடிக்காது? யார் தப்பு பண்றாலோ அவளுக்கு பிடிக்காது. யார் தப்பை திருத்திக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவ கவலைப்பட போறது. ஆமா சுவாமி, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, நீங்க சொன்னீங்க, என் மனசுல பட்டு கொடுத்து நான் திருத்திக்க போறேன்னு யார் திருந்த கூடாது, இவர் சொல்லி நாம கேட்க கூடாது அப்படி நினைச்சிருக்காளோ அவளுக்கு நீ என்ன அட்வைஸ் பண்ணி ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏன் அப்படி கேட்டா, இன்னைக்கு 90 சுவாமி ப்ளீஸ் கொஞ்சம் அப்படி ஆக்ஷன், அங்க நிறைய இடம் இருக்கு, அங்க போய் விளையாடலாம். இன்னைக்கு 90% ஏன்டா நீ பார்க்க மாட்டீங்களா, பெரும்பாலும் நிற்கிறேன். 90% ஆஃப் மக்களுடைய மனசு மாறி போயிடுது. நீங்க வேணா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வேல்யூ பார்த்துருக்கோம். கான்சன்ட்ரேஷன் போயிடுது. நிறைய சப்ஜெக்ட் கிடைக்கிறது, ஆனா அந்த சப்ஜெக்ட் ஸ்டஃப் ஆனதா. ஒரு மெடிக்கல் ஷாப் முழுக்க மருந்து இருக்குன்னு எல்லா மருந்தையும் வாங்கி சாப்பிடலாமா? நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப் முழுக்க மருந்து இருக்கு சுவாமி, அந்த மருந்து இருக்கு எல்லாம் ஃப்ரீ அப்படின்றதுக்கு எதாவது எடுத்து வாயில போட்டுக்கலாமா? அந்த மாதிரிதான் கண்டென்ட். எது நமக்கு தேவையான கண்டென்ட், எதுக்கு நமக்கு தேவையில்லாத கண்டென்ட். சத்சங்கம் சத்சங்கம்ன்றதான பேர்ல நாம குப்பை தொட்டி ஆக்கி வச்சிருக்கோம். நம்ம கையில் இருக்கிற கைபேசிய ஓவர்லோடு பண்ணி வச்சிருக்கோம். கடைசியில எதையுமே மனசுல கவனிச்சுக்கிறது இல்லை, எதையுமே மனசுல வாங்கிக்கிறது இல்லை, எதுவுமே உள்ளுக்குள்ள போய் இறங்குறதே கிடையாது. எல்லாம் இப்படி புகுந்து அப்படி போறது இல்லை, இப்படி புகுறது கூட வழி இல்லை. ஏன்னா அதுக்குள்ள அடுத்த மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்துருது. இன்னைக்கு கவனச்சிதறல் அப்படின்றது நம்ம கிட்ட எல்லாரும் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? மனசு. மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றது முடியலையே. மைண்ட் ப்ளோயிங், மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டதுனாலேயே அது மைண்ட் ப்ளோயிங் இல்லை. அப்படி ஆகிடாது, அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கணும். அது எங்க இருந்து வந்திருக்கு, சோர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த சோர்ஸ் மூலமா அது வந்திருக்கு. திருப்பாவிக்கு வியாக்கியாதாக்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கான், பல பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கான். ஆனால் இதே திருப்பாவிய சமீபத்தில் நிறைய பேர் புஸ்தகமும் போடுறாங்க. அந்த புஸ்தகம் திருப்பாவை தானே, திருப்பாவை தானே சொல்றது அப்படின்னு நாம வாங்கினோம்னா நிச்சயமா திருப்பாவைக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்றத நாம உணரவே முடியாது. காரணம் என்ன? புத்தி மழுங்கி போயிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்கு. மேலையார் செய்வர்கள் வேண்டுவன கேட்டீர், இதெல்லாம் ஆண்டாள் சொன்னான். முதல்ல பெரியோர்கள் எந்த வழியில போயிருக்கான்றத பார்த்துப்போம். எல்லாத்துக்கும் கூகுள தேடி உட்கார்ந்துருக்காங்க. மேலையார் செய்வர்கள். இப்ப யார் மேல மேல யார் செய்வர்கள், யார் பண்றாங்க? ஒத்தரம் பண்றது, ஒத்தரம் போடுறது. இந்த குனிஞ்சி கோலம் போடுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஒரு தட்டு வாங்கி புள்ளி வச்சு அதுல மாவு கொட்டி மொத்தையா அடைச்ச மாதிரி இருக்கும். அன்னைக்கு ஆரம்பிச்சது நம்ம சோம்பேறித்தனம், அன்னைக்கு ஆரம்பிச்சது நம்ம சோம்பேறித்தனம். குனிஞ்சி 2 விரல்ல அந்த மாவை அப்படி பிதுக்காம அழகா கோடி எடுத்த மாதிரி புள்ளி வச்சு அந்த கோலம் போடுறதுல இருக்கக்கூடிய ஒரு நாளினியம், ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு பொறுமை, ஒரு பாடிக்கு ஏற்பட்டதான எக்ஸசைஸ். இந்த தட்டை வாங்கி போட்டு தட்டி இப்ப அது கூட கிடையாது, டைல்ஸ் வாங்கி ஒட்டிட்டா முடிஞ்சு போச்சுக்காங்க. வழக்கை ஏத்த கூட வேண்டாம் சுவாமி. அந்த வழக்கில் இப்பதான் அந்த ஒரு தண்ணி குத்தினா போல அது தானா எரியுற மாதிரி காமிக்கணும். அவ்வளவு தபஸ்விகளா நம்மளா தண்ணி குத்தி வழக்கேற்றுறதுக்கு. எல்லாம் சுலபம் 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 காரணத்தினால நாம் நம்மை இழந்து கொண்டிருக்கிறோம். யோமனோ ரஜரீச்சனம், நம்மை அறியாமல் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், நம்மை இழக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களை அப்சர்வ் பண்றது போயிடுது, சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிறது போயிடுது, சின்ன சின்ன விஷயங்களை அனுபவிக்கிறது போயிடுது. இது பெருசா போயிடுவது. சொல்ல வந்தா இவரோட அட்வைஸ் அம்புஜம் நீங்க நான் பயப்படுறேன் சுவாமி. பிரத்யட்சமாக ஜெனரேஷனை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருடைய மனோநிலையில எந்த அளவிற்கு மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் லேக்கிங் நான் பார்க்கிறேன். அதனால நான் சொல்றேன், ஏத்துக்கிறவா ஏத்துக்க போறா, எப்பொழுது எள்ளி நகையாடுவா எள்ளி நகையாடுதான் போறான். அதை பத்தி அடியே கவலை இல்லை. பப்ளிக் ஃபோரத்தில் சொல்லாமல் பின்ன எனக்குள்ளே வச்சுட்டு நான் ரிசர்ச் ஓரியன்டா இருக்கிறது என்ன பிரயோஜனம்? மைண்ட் யுவர் மைண்ட், மைண்ட் யுவர் மைண்ட். உனக்குள்ளே ஆழமாக உன்னை தோண்டிக் கொண்டிரு, உனக்குள்ள உன்னை உணரப்பா. இதுதான் கர்மயோகத்திலிருந்து ஞான யோகத்துடைய டிரான்ஸ்பர்மேஷன் பரமாத்மா அருளி செய்ய போகிறான். ஆத்மாவலோகனம்னு பேரு.
அந்த ஆத்மாவலோகனத்துக்கு நீ என்னென்ன பிரயத்தனப்படணும்னு பரமாத்மா அருள் செய்யப்படும். வெறும் கீதையில கால் மேல கால் போட்டு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் பகவத்கீதான்னு சொல்றதுலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம சம்பிரதாய அறிவுன்றதான பேர்ல ஆங்கில அறிவை வளர்த்துட்டு இருக்கோம், சம்பிரதாய அறிவை வளர்த்துக்கல. இன்னைக்கு இதே இடத்துல உட்கார்ந்து நான் சம்பிரதாய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி உபன்யாசம் பண்ணினா நீங்களும் கிளம்பி போயிடுவீங்க. ஏன்னா யூ ஆர் நாட் அட் ஆல் ஃபெமிலியர் வித் தோஸ் வேர்ட்ஸ். அங்க ஒருத்தர் கேட்டார், சுவாமி வெள்ளி பாத்திரம் வாங்க சொல்றீங்க, அதுக்கப்புறம் அனுகிரக பாத்திரம் ஒன்று போட்டிருக்காரு, அப்ப 2 பாத்திரம் கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்கு. அந்த போர்ட்ல என்ன போட்டிருக்கா, வெள்ளி பாத்திரம் பெருமாளுக்கு 100 தொடா உற்சவம் பண்ண போறோம், இதை வாங்கிட்டு எல்லாரும் பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரர்களாகும்படி பிரார்த்திக்கிறோம்னு போட்டார். 2 பாத்திரமான்னு கேட்கிறான். அவ்வளவுதான் அவருடையதான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பரிபாஷ ஸ்கில். அப்பா இங்கவா, இந்த வேர்டுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அங்க ஒரு 1.5 மணி நேரம் உபன்யாசம் மட்டும் வந்திருக்கிறான் தனியா. இது அனுகிரக பாத்திரம் அப்படின்னு கேட்டா பகவானுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கட்டும்னு அவன் சொல்றாளே தவிர்த்து 2-3 பாத்திரம் அர்த்தம் இல்லடாப்பா. போயிடுத்து அந்த சிந்தனா சக்தி போயிடுது. விவேக சரஜாலேன காக்னிஷன், காக்னிசன்ட்ல ஒர்க் பண்றவனுக்கு காக்னிஷன் வருதான்னு தெரியல. விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினா, விவேகம்ன்றதான அம்பு போட்டு டாஸ்க் தான், டார்கெட் தான். அந்த டாஸ்க் அச்சீவ் பண்ணுறது, டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுன்னா நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோமே அந்த டாஸ்க் இல்லை. மைண்டை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்டு அந்த குதிரையை கரெக்டாக நாம தேர ஓட்டுறோமோ அந்த பாணினத்தான், அந்த பாணினத்தான். அப்ப சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்தை கிணியான் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இலங்கை பாழாளாக படைபொருதான்னா என்ன அர்த்தம்? மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா மையேவ மனாதத்வன மறுபடி பகவத் சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. இன்னைக்கு எல்லாம் இந்த ஐபேட்ல கிடைச்சிருக்கு. அடியவங்கள்லாம் வாசிக்கிற காலத்துல புஸ்தகங்கள் வாசிக்கணும். சம்ஸ்கிருத காலேஜ் KSRA லைப்ரரியில் போய் உட்காந்துக்கணும், அடையார் லைப்ரரியில் போய் உட்காந்துப்போம். தேவநேய பாவாணர் லைப்ரரி இருக்கு அங்கே TVSக்கு முன்னாடி, அந்த லைப்ரரியில் போனால் பல தமிழ் புஸ்தகங்கள் கிடைக்கும். கன்னிமாரா லைப்ரரி போகணும், அதை போய் ஒரு பேப்பரில் எழுதின்னு வரணும். புஸ்தகத்தில் எடுத்துகிட்டு வர முடியாது, ஜெராக்ஸ் பண்ணுறதுக்கு வசதி கிடையாது, ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்க முடியாது. அதெல்லாம் எழுதி 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 வச்சுக்கணும். குறிப்புகள் அப்பதான் எழுதி வச்சுக்கணும். இன்னி வரையிலும் அந்த குறிப்புகள் தான் அடியவங்களுக்கெல்லாம் சரணம், இன்னி வரையிலும் காப்பாற்றுறது. ஏன்னா அந்த தேடல் இருந்தது. போய் தேடணும். ஒரு புஸ்தகம் சுவாமி எங்க ஆச்சாரியர் திருப்பாவ காலக்ஷேபம் சொல்றாரு அப்படின்னா திருப்பாவ புஸ்தகம் எங்க போய் கேட்கறது? அவர் காலக்ஷேபம் சொல்லிக்க புஸ்தகம் வச்சுருப்போம், அவ்வளவுதான். அப்புறம் எப்படி ரெஃபர் பண்றது? எங்க போய் ரெஃபர் பண்றது? அப்ப அங்கேயே உட்காந்து புஸ்தகத்தை பார்த்து எழுதிக்கணும். அல்லது வேற எங்கேயாவது புஸ்தகம் கிடைக்குமான்னு கேட்கணும். ஒரு புஸ்தகம் 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு வசதி கிடையாது. இன்னைக்கு டொடைன் அப்படின்னா PDF அனுப்பிச்சுடுவோம். அதை சேவ் பண்ணி வைக்கிறது கூட துப்பு கிடையாது நமக்கு. சுலபம், எல்லாம் ஈஸியா கிடைச்சுடுத்துனா அந்த தேடல் போயிடுத்து, தவிப்பு போயிடுத்து, ஆர்வம் போயிடுத்து, அதை அடைஞ்சிருக்க வேண்டியதான ஒரு சந்தோஷம் போயிடுத்து. அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாத்துக்கும் காரணம் மன அடர்ச்சி, மனப்பிழர்வு. யோமனோ ரஜனீச்சரம் திருப்பாவபாசரத்துடைய கண்டென்ட் நீங்க சுவாபதேசம் அப்படின்னு கேட்டா பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போயினா இப்ப என் மனசுக்குள்ள பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறவன உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன், உன்னை என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன்னு இப்ப என் மனசு ஸ்டெபிலைஸ்டா இருக்கு. என்னால் ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது, ஒரு விஷயத்தை ரசிக்க முடியாது, ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியாது. எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு உணருங்கள். அப்ப மனசுல ஒரு மலர்ச்சி உண்டாகணும். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். இதுவரையிலும் இருந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடுத்து, பாசிட்டிவான ஒரு விகாசம் ஏற்பட்டிருக்கு. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு சொன்னார் இல்லையோ, அது ஏதோ ஜோசியத்துக்கு சொன்ன வார்த்தை நினைச்சுக்க வேண்டாம், நினைச்சுக்க வேண்டாம். பரிகாரங்கள்னா மட்டும்தான் பகவத் பக்தி வரும்னு நினைச்சுக்க வேண்டாம்.
உங்கள் புழக்கடை தோட்டத்து வாரியுள் வெளியில இருந்த ஐடென்டிபிகேஷன் இல்ல வெளியில இருக்கக்கூடிய இண்டிகேஷன்ஸ் கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. இப்ப அந்த பெண்ணை நாடி வரா, வாசல் பக்கம் கூப்பிட்டு பார்த்தா, பிளாட் சிஸ்டத்துல இதெல்லாம் இமேஜின் பண்ண முடியல. பார்த்தேன்னா கொரோனாக்கு முன்னாடி பர்யந்தம் 2 BHK 3 BHK அப்படி இருந்தது. இப்ப கே கிடையாது. There is no need of kitchen. Why should I cook, sir? I can book. Nobody is cooking. Everybody is booking for their food. யார் புக் பண்றேன்றா? எல்லாரும் புக் பண்றேன்றா. சரி, அந்த கே நாம யூஸ் பண்ண ஆத்த ஒரு இண்டக்ஷன் சோறுது தேவைப்பட்டா ஒரு காஃபி போட்டு சாப்பிடுறது ஒரு கெட்டில் இருந்தா போதும். இந்த பாசுரத்தை எப்படி நீங்க இமேஜின் பண்ணுவீங்க? இல்ல எத்தனை நாளைக்கு இந்த பாசுர பிரகாரம் நம்ம உலகத்துக்கு புரிய வைக்க முடியும்? ஒருவேளை இன்னைக்கு எப்படி கொஞ்சம் அவுட்டர் சிட்டி போனோம்னா இந்த தாமரம் பெருங்கலத்தூர் தான் ஒரு கிரவுண்ட்ல 2 கிரவுண்ட் வீடு இருக்கும். அந்த கிரவுண்டை சுத்தி போறதுக்கு வரதுக்கு தோட்டங்கள் இருக்குன்னு வாய்ப்பு இருக்கு. பட் மேக்சிமம் இன்னைக்கு எல்லாரும் NRIஸா போயிட்டு இருக்கிறதால இன்னும் 10 வருஷம் 15 வருஷத்துல அதெல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆயிடும். ஆராமம் சூழ்ந்த அரங்கம் அப்பார்ட்மெண்ட் சூழ்ந்த அரங்கம் ஆயிடுது. கேட்டா அரங்கன் எல்லாத்துக்கும் அப்பார்ட்பட்டவன் அப்படின்ட்டான். எத்தனை தோப்புகள், எத்தனை தீர்த்த விசேஷங்கள் எல்லாம் அழிஞ்சு இப்ப வெறும் அபார்ட்மெண்ட். ஆனா பெருமாள் ஏழர் அப்படின்னு ஒரு பெருமை நமக்கு. அந்த தோப்புக்குள்ள பெருமாள் ஏழச்சே எப்படி இருக்கும்? பண்டினமுரலும் சோலை மயிலினம் ஆடும் சோலை அப்படின்னா அந்த சப்தங்கள் சப்திக்கக்கூடிய தோப்புக்குள்ள பெருமாள் எழுந்தொழிலான்னா அது அழகு. இப்ப என்ன பண்ணிட்டா? காவேரி வில்லா, ரிவர் வியூ வில்லா அப்படின்னு வச்சுட்டானா சரி, பெருமாள் ஒரே ஒரு மண்டபம் அப்படிக்க எழுந்துள்ளு. இவ்வளவுதான் சந்தோஷம் நமக்கு வந்து. ஒரு அழகான வீடு, அந்த வீட்டுக்குள்ள அந்த பெண்மணி இருக்கா, இன்னும் கதவை திறக்கல. எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவாள் அனைத்து இல்லத்தாரம் அறிந்தேல் ஒரு பாவனை கீழ்பாசத்தை சொல்லிட்டாங்க. எல்லாரும் எழுந்துட்டாலே, நீ இன்னும் எழுந்துக்கலையே அப்படின்னு கேட்டான். இவனும் எழுந்துக்கல, ஏதோ எழுந்துக்கல. இல்ல இவ பேசுறத கேட்கணும்தாக்கா படுத்துட்டு இருக்கா போல இருக்கு. பின்பக்கம் போய் பார்க்கலாம். ஒரு பக்கம் சில, ஏன்னா எழுந்த உடனே புழக்கடை கதவைத்தான் திறக்கணும். இது சாஸ்திரம் தெரியும். ஏன்னா தூங்கும் பொழுது அது அலட்சுமி. அப்ப எழுந்த உடனே புழக்கடை கதவை நாம திறந்துட்டோம்னா அந்த அலட்சுமி புழக்கடை வழியா வெளில போயிடுவோம். அப்புறம் தான் வாச கதவை திறக்கணும். இதுதான் சிஸ்டம். ஒரு காலத்துல ஒன்று வீட்டுக்கு வெளியில இருந்தது. அப்ப அந்த உறவுகள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தது. இந்த காலத்துல அந்த ஒன்று வீட்டுக்குள்ள வந்தது, உறவுகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளில போயிடுது. என்ன பேர் அதுக்கு? ரெஸ்ட் ரூம். டாய்லெட்லாம் சொன்னா இவன் நாட்டுப்புறன்னு வாங்க, அந்த வார்த்தையை இப்ப யூஸ் பண்ணக்கூடாது. வாஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் புழக்கடை. முதல்ல பின்பக்கம் கதவை திறந்தாங்கன்னா அங்கே கணச்சடி இருக்கும். அங்கே அனுஷ்டானத்துக்கு கைகால போய் வாயை கொப்பிடிச்சு எல்லாம் பண்ணிட்டு பல்ல தேய்ச்சிட்டு வரலாம்னு. ஒருவேளை பின்பக்கம் கதவை திறந்துட்டாலும் முன்பக்கம் வாசல் கதவை திறக்கல, அதான் பின்னாடி கதவை திறந்துருப்போம். ஸோ அப்படி போய் பார்க்கலாம். அதுக்கோசரம் போனா ஒவ்வொரு ஆத்துலையும் கடல் இருக்கு. எல்லாரும் வெல்விஷஸ் தான். இப்போ ஆத்துக்கு வரவாழ வெல்கம்னு கூட யாரும் கூப்பிடுறது இல்லை. எதுக்கும் நீங்க எங்களுக்கு மெசேஜ் போட்டுட்டு ஆத்துக்கு வாங்க. இப்பெல்லாம் சர்ப்ரைசிங்கா ஒருத்தர் ஆத்துக்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வரைச்ச ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டு வாங்குவோம். நீங்கள் தொடர்பு கொண்ட நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார், வராதேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. அதில் கிணறு இருக்கும். கிணறுனா மடைப்பள்ளிக்காக தனியாக ஒரு கிணறு இருக்கும். பின்பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல தீர்சாமாறது முதலான காரியங்களை பண்ணிட்டு இருப்பான். இன்னொன்று கிணறு சில இடங்கள்ல நடைவாப்பின்னு இருக்கும். நடப்பாவி இல்லை, அது நடப்பாவி. நடைவாப்பி, வாபி என்பதற்கு கிணறுன்றதாக பேர். சம்ஸ்கிருதத்தையும் சரி தமிழ்லையும் சரி. இறங்கி அவகாகன ஸ்தானம் பண்றதுக்காக சில சமயம் மழைக்காலங்கள் வந்துடும், சில சமயம் பின்மாலையில் தீர்சாமாடுற மாதிரி இருக்கும். நதிகளுக்கு போர்த்து வரத்துக்கு லேட்டாக போயிடும். வால்மீகி அப்படித்தான் தமசா நதியில தீர்சாமாடினான்னு சொல்றான். ஆனால் அங்க அமிழ்ந்து தீர்சாமாடுறதுக்காக அவகாகனம் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீர் இருந்தாலும் முன்பாசனத்தை சொல்றதுனால அவகாகன ஸ்தானம் ரொம்ப முக்கியம். எல்லா நாள்லையும் பண்ண முடியலனாலும் சில நாள்ல அவகாகன ஸ்தானம். அவகாகனா முழுங்கி குளிக்கணும், நன்னா முங்கி குளிக்கணும். வெறும் பக்கெட்ல தலையை வச்சு கூடாது. அதுக்காக அந்த பக்கம் வந்து பார்த்தான்னா அங்கேயும் எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லை. கதவை திறந்ததாகவோ வெளில வந்ததாகவோ ஆனால் கொஞ்சம் ஜலமாவது சிந்திருக்காதா?
முன்பாசனத்துல கனைத்திடம் கற்றொருமை கண்டு கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோரன இது பால் சேரு திருவாய்ப்பாடியில் அப்படியாவது இருந்தது. அந்த சிம்டம்ஸ் அந்த ஜனங்களை கொட்டிட்டு திருப்பி மறுபடியும் சேஃப்டி கோசம் கதவை உள்பக்கம் தவறு கொண்டு இப்போ வாசப்பக்கம் போயிருப்பாளா. ஒரு சிம்டம்ஸ் இல்லை, எழுந்ததாகவே தெரியல, எதுவுமே தெரியல. திருப்பி ஒரு பிரதட்சணம் பண்ணின்னு வந்தான். ஒரு சுத்தின வாசலை வந்து, அடியம்மா எழுந்துக்க வேண்டாமா, இவ்வளவு நாழியாது உங்காத்து வாசல்ல நாங்க எல்லாரும் நிக்கிறோமே, நான் வெளியில இருந்து உனக்கு அடையாளம் சொல்ல, உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நீர்வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான். முதல் அடையாளம் சொல்றீங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றான். முதல் அடையாளம் செங்கழு நீர்வாய் நிகழ்ந்து, சூரிய உதயத்துல செங்கழு நீர் புஷ்பம் அப்படி முடிக்கும். செங்கழு நீர் புஷ்பம் விகசிக்கும், ஆம்பல் புஷ்பம் கூம்பும். ஆம்பல்வாய் கூம்பினகான் எதை போல, ஐடி கம்பெனில இருந்து ஆத்துக்கு வந்த பசங்க பின்மால ஆத்துக்கு வந்துட்டு சூரிய உதயத்துல தூங்குற மாதிரி. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமினாம். இந்த ஆத்ம ஞானிய அற்புதமா பகவான் வர்ணிச்சான். இந்த உலகம் எதை பார்த்து கொண்டிருக்கிறதோ அந்த விஷயத்துல ஆத்ம ஞானி உறங்குகிறான் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு அது சம்பந்தமே இல்லை, அவனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அவன் இன்னும் லேண்ட்லைன் போனை யூஸ் பண்றவன் அர்த்தம் ஆத்ம ஞானி. லேண்ட்லைன்ல கூட கார்ட்லெஸ் தெரியாது அவனுக்கு, விரல் விட்டு சுத்துற போன் தான் வச்சுட்டு இருக்கான் ஆத்ம இன்னும். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி. இந்த உலகம் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணுதோ, இந்த உலகம் எந்த விஷயத்தை பார்க்கிறதோ, விஷய விஷயினி ஸ்பிருகா பூயசீன தவச்சரணையோஹோ ச அல்பாபிமே. என்ன பண்ணே தேவ பெருமாளே, இந்த உலக ஜனங்களுக்கு எந்த விஷயத்துலலாம் ஆசையோ, எனக்கு அதுல துளி கூட உன் திருவடி பேருக்கோ வரமாட்டேன்றது கூறத்தாழன் வருத்தப்படுற. விஷய விஷயினி ஸ்பிருகா பூயசி, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை சேர்த்துக்கணும், அதை சேர்த்துக்கணும். எதை பார்த்தாலும் ஒரு அட்ராக்ஷனா இருக்கு, இது நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்க வேண்டும் தோன்றுது. வாங்கறதுல இருக்கிற ஆர்வம் உபயோகப்படுத்துறதுல கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுறது. தவ ஜகடையோஹோச அல்பாபிமே. உன் திருவடி வாரத்தில் எனக்கு துளி கூட வர கொஞ்சமாவது வந்தா பரவாயில்ல, வந்தாதானே வரவே மாட்டேங்குது சுவாமி அப்படின்னு ஆழ்வான் நிறைவேறப்படுறது. அப்ப ஆத்ம ஞானின்றவன் ஒரு விஷயத்துல முடிச்சுட்டு இருப்பான். எந்த விஷயத்துல? தன் ஆத்மங்கேவ ஆத்மனா துஷ்டா, தன் ஆத்மாவை அனுபவிச்சுட்டு இருப்பான். அற்புதமான ஒரு ஆனந்த அனுபவம் அது. மற்றதெல்லாம் பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. தன்னை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அவனுக்கு தேவையே இல்லை. அதுல அவன் ஜாகரண விரதம், அதுல அவன் விழித்துக் கொண்டிருப்பான். மற்றவர்கள் அனுபவிக்க மாட்டான். ஏன்னா சின்ன கான்சென்ட்ரேஷன் கூட அவளுக்கு 20 செகண்டுக்கு மேல வரலையே. இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கண்ணை பார்த்து பேசுறதோ, கண்ணை பார்த்து நாம ரியாக்ட் பண்றதோ நிறுத்திட்டோம். பத்தி கண்ணை பார்க்கறத கூட நம்மளால முடியாது. ஐ கான்டாக்ட் சேவ் போயிடுது, ஐ கான்டாக்ட் சேவ் போயிடுது. அது ஒரு டாய் 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 அப்படின்னு போயிட்டு வரும். நீங்க இதெல்லாம் பாருங்க, சின்ன சின்ன விஷயத்தை அப்சர்வ் பண்ணுவோம். இப்போ கதவை தட்டுறோம், சாதாரணமாக கதவை எப்படி தட்டுவோம்? இப்படிதான் தட்டுவோம். கை கீழே தொங்கிட்டு இருக்கோம் இல்லையோ, இப்படியே கதவை தட்டலாமே, ஏன் அந்த கையை மேலே தூக்கி தட்டணும்? கை கீழே தான் தொங்கிட்டு இருக்கு, கதவை இங்கே தான் இருக்கு. இப்படி தட்டாலும் சத்தம் வர போகிறது. அவன் வந்து கதவை திறக்கதான் போறான். அந்த கையை இப்படி தூக்கி தான் கதவை தட்டணும்னு இதெல்லாம் ஒதுக்கன்னா சின்ன விஷயம். ஏன் பழக்கமா போயிடுது? இப்படி தட்டாதான் தட்டா மாதிரி நாம நினைச்சுட்டோம். கையை மேல வந்து கதவை தட்டாதான் கதவை தட்டுறது நினைச்சுட்டோம். சின்ன சின்ன விஷயத்தை நாம கவனித்தால் கூட நாம எப்படி பண்றோன்றது புரியும். ஆனால் இன்னைக்கு எல்லாம் கவனிச்சதுல போயிடுது. யானிஷா சர்வபூதானாம், ஆத்ம ஞானி எதை ரசித்துக் கொண்டிருக்கிறானோ, எதில் விழுத்துக் கொண்டிருக்கிறானோ, இந்த உலகம் அதில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆத்ம ஞானி எதில் உறங்குகிறானோ உலகம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதை இப்போ ஐடி கம்பெனிக்கு போட்டுக்கோங்க. உலகமெல்லாம் முடிச்சுட்டு இருக்கச்சு ஐடியில் ஒர்க் பண்ணுறவன் ராத்திரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். உலகம் தூங்கச்சு அவன் கேட்டால் அந்த ஊரில் அப்படிதான் சாரணுவான். கார்த்தால பின்மால கதிரவன் கூட சிக்கனம் வந்தான்னா இவன் தூங்க ஆரம்பிச்சிருவான். அடிப்பெண்ணே பாத்தியா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் பூம்பினகான். ஒரு அடையாளம். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். பலவிதமான வியாக்கியானங்கள். ஒவ்வொரு ஆச்சாரியால் ஒவ்வொரு விதமா இதை நிர்வாகம் பண்ணி காண்பிக்க. இங்க சாதாரண சன்னியாசிகள் எடுத்துக்கிறதா, சாத்விக சன்னியாசிகளை மட்டும் சொல்றதா, இல்ல எல்லா சன்னியாசிகளையும் சொல்றதா, இல்ல தாமச சன்னியாசிகளை சொல்றதா, இப்படிலாம் ஒரு கேள்வி வரும்.
யாரா இருந்தா சாமானியமற்றவனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவரவர்கள் தங்கள் தங்கள் அனுஷ்டானத்திற்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நாச்சியார் பரமைகாந்தி அவள் வேற எதையும் இங்க கோட் பண்ணவே மாட்டாள். ஆகையால் இங்க சொல்லக்கூடிய விஷயம் எங்க அப்படின்னு கேட்டா, உயர்ந்த பரமைகாந்தி சார்வபௌமர்களான திரிதண்ட காஷாயத்துடன் விளங்கக்கூடிய வன் பல்தவத்தவர், உயர்ந்த விசேஷமான பெரும் தவத்தையே தங்களுக்கு செல்வமாக உடையவர்கள், அந்த மகான்கள் காண்பிக்கப்படுகிறார்கள். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடையாளங்களை பார்க்கணும். யார் யாருக்கு என்னென்ன விதமான அடையாளம்னு ஒன்று உண்டு. கிரகஸ்தன்னா கிரகஸ்தனுக்கு சில சொரூப சிக்ஷம் உண்டு. பிரம்மச்சாரி அப்படின்னா பிரம்மச்சாரிக்கு சில சொரூப சிக்ஷம் உண்டு. சன்னியாசி அப்படின்னா சன்னியாசிகளுக்கு சில சொரூப சிக்ஷம் உண்டு. அவளுக்கு 3 விஷயங்கள் வெளுப்பா இருக்கணும். சில பேர் இப்ப கூட பார்க்கலாம், பகவத் ராமானுஜர் படம் பெயிண்ட் பண்ணினான்னா உடனே அவர் கையில் இருக்கிற திருதண்டத்துல காவி கொடி அடிப்பார். பகவத் ராமானுஜர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அப்ப நம்ம சன்னியாசிகளை வாழ ஒழுங்கா கூட சேவிச்சது இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஆச்சாரியாலை ஒழுங்கா கூட சேவிச்சது அர்த்தம். ஏன்? அவர்கள் கையில் இருக்கக்கூடிய திருதண்டத்தில் உள்ளதான கொடி வெண்மையான கொடி, அதற்கு ஜலபவித்திரம் பேர். பல பேர் புஸ்தகம் பிரிண்ட் பண்ணிச்ச ஒரு தேனாஷிங்கர் படம் போட்டாங்கன்னா அதுல காஷாய கொடி தான் இருக்கும். அதை யார் பெயிண்ட் பண்ணி சொல்ல தெரியல. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும் அந்த படம். எல்லாத்தையும் பிரிண்ட் போடுறாங்க அந்த படத்தை. ஜலபவித்திரம்னு பேர் அவளுக்கு. அவன் ஆச்சமனாதிகள் பண்ணும் பொழுது அந்த பவித்திரம், அந்த அந்த கொடி சுத்தப்பட்டிருக்க அந்த கொடியை வச்சிருந்தா அவன் ஆச்சமனாதிகள் பண்ணும். அடுத்தது யஜ்ஞோபவீதம்ன்றது வெள்ள வெளையன்னு இருக்கணும். சில பேருக்கு அந்த யஜ்ஞோபவீதம் பார்த்தாங்கப்பா. மிருச்சகட்டிகம் என்பதான ஒரு நாடகம் சம்ஸ்கிருத இலக்கியத்தில். மிருச்சகட்டிகம் ஒண்ணுமில்லை, நம்ம 63 டப்பா வண்டி ஒன்று முன்னாடி தான் விற்பான் தெரியுமா? ஒரு மர வண்டி, ஒரு கொட்டாங்குச்சியில் ஒரு பேப்பர் சுற்றிருப்பா, அது டப்பு 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 நடிச்சு போயிடும். அது மண்ணாலான வண்டி. அந்த வண்டியை பேஸ் பண்ணி 10 அங்கத்தில் ஒரு பெரிய நாடகம் மிருச்சகட்டிகம். அவ்வளோதான். அதில் ஒரு திருடன், அந்த திருடன் எங்க அப்பா எனக்கு சரியான சமயத்துல உபநயனம் பண்ணி வச்சார். எங்க அப்பா எனக்கு எப்பேற்பட்ட உபகாரம் பண்ணிருக்கா தெரியுமா? இந்த உபநயனம் பண்ணது எனக்கு பெரிய பாக்கியம் தான். என்னடா இவன் அப்பாவெல்லாம் இப்படிலாம் பிரைஸ் பண்ணவே மாட்டானே, திடீர்னு அப்பாவை ஸ்தோத்திரம் பண்றானே, என்னடா சமாச்சாரம் அப்படின்னா, இல்லைன்னா சில சமயம் ஒரு வீட்டுக்கு திருட போவேன், அந்த வீட்டு ஜன்னல்லாம் பேக்கிறதுக்கு இன்ச்சி டேப் எடுத்துட்டு போக மறந்து போயிடுவேன். அப்ப எனக்கு யஜ்ஞோபவீதம் தான் யூஸ் ஆகுது. எங்க அப்பா பண்ண சரியான ஒரு அனுகிரக விசேஷம். எங்க அப்பா சகாலத்துல எனக்கு உபநயனம் பண்ணி வச்சார். நான் ஒவ்வொரு வீட்டுக்கு திருட போச்சே கண்ணம் வைக்கிறதுக்கு இன்ச்சி டேப் எடுத்து போக மறந்து போயிடுவேன். அப்ப என் பூனை உபயோகப்படுத்திக்கிறேன். சில பேர் பார்த்துல அந்த பூனை இப்படி 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 இருக்கணும், எதுக்கு சொரிஞ்சுக்கிறது. இன்னும் சில பேர் இந்த ஸ்திரீகள் திருமங்கல்யம் மாதிரி டாலர், பின்னு, சாவி, தாயத்து, இந்த நாரஸ்வரத்துல சீவாளி வரிசையா தொங்கும் தெரியுமா? அந்த பிபி ஊதுல வரும்ல சுவாமி, அது யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்திரம். அது எதுக்கு போட்டிருக்கு? பிரம்மதேஜா அபிவிருத்தியம். நமக்கு பிரம்மதேஜஸ் வளர்றதுக்காக கொடுத்த விஷயத்த முதுகு சொரியறதுக்கும் கண்ணம் வைக்கிறதுக்கும் கண்ணங்கரேன்னு அதுல எண்ணெய் தலையை வைக்கிறதுக்கும் அந்த பூனல் இருக்கணும். வெள்ள விளையாட பூனல் இருக்கணும். கிரகஸ்தனுக்கும் உண்டு. இது சன்னியாசிகளுக்கு மட்டும் சொன்ன லட்சணம் வச்சுக்க வேண்டாம், கிரகஸ்தனுக்கு இந்த லட்சணம் உண்டு. அடுத்தது பல்லு. ஏன்னா கிரகஸ்தன் வெத்தலைப்பாக்கு போட்டுக்கணும். எந்த காலமும் ஒன்று இருக்கு. அதுக்கோசரம் ஏகாதசி வெத்தலைப்பாக்கு போட்டு சுவாமி தான் சொன்னார் இந்த உபன்யாசத்துல ஆரம்பிக்கும். பகவானுக்கு பெருமாளுக்கு நிச்சயப்படி வெத்தலைப்பாக்கு திருவாராதனத்துல அடைக்காய் சமர்ப்பித்தல்ன்றது உண்டு. அந்த அடைக்காய அவன் தாம்பூலம் தரிக்கிறதுன்றது உண்டு. அதுக்கு சில காலங்கள் உண்டு. ஆனால் சன்னியாசிகளுக்கு அது கிடையாது. பிரம்மச்சாரிக்கு ஒரு விரதம், கிரகஸ்தனுக்கு ஒரு விரதம், சன்னியாசிகளுக்கு ஒரு விரதம், வானப்பிரஸ்தனுக்கு ஒரு விரதம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விரதம் சொல்லப்பட்டிருக்கு. நாம இந்த ஹிந்துயிசம் பேர்ல, சனாதன பேர்ல எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்றோம். ஆடியனை போல இருக்கிறவா
ஸ்வரூபத்தோடு வாங்கோ. கோவிலுக்கு வரைச்சே பெருமாளை சேவிக்கச்சே பேண்ட் சொக்கா போட்டுன்னு வராதுங்கோ. கோவிலுக்கு வரைச்சே பெருமாளை சேவிக்கச்சே நீங்க இந்த ஸ்திரீகளும் ஒரு வஸ்திர வியவஸ்தையோட வாங்கணும்னு சொன்னா, சார் இந்த காலத்துல இதெல்லாம் யார் சார் பார்க்கலாம்? மனசுல பெருமாள் இருந்தா போதும், மனசுல இருந்தா அதை மேல ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னா எல்லாம் நீங்க அப்டேட்ல தான் இருக்கீங்க. நேற்று நீங்க ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று பார்த்தீங்களா? இந்த கால்சனோ ரஷ்ய செஸ் விளையாட்டு வீரன், அவன் செஸ் விளையாடுறதுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு வந்துட்டான்ற ஒரே காரணத்தினால அதை வான் பண்ணி அவனை விளையாடக்கூடாதுன்னு தகுதி இழப்பு பண்ணிட்டான். ஒரு செஸ் விளையாடுறதுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு வரக்கூடாதுன்னு ஒரு புரோட்டோகால் வச்சிருக்காருன்னா, பெருமாளை சேவிக்கிறதுக்கு, பாகவதாருடைய சங்கோஷ்டியில சேர்றதுக்கு, சில பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஸ்வரூப சிக்ஷை தான் உண்டுன்னு சொன்னா வெட்டி நியாயம் பேசுவா எல்லாரும். அறையவனும் வரிசா கவலைப்பட போறது இதெல்லாம். ஏன்னா இதான் உண்மை. நேற்று பாருங்க, அவர் இந்த வருஷம் 2025 26லயோ அதுல வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல விளையாடக்கூடாது, அவரை தகுதி நீக்கம் பண்ணிட்டோம். ஏன்னா அவருக்கு வஸ்திர வியவஸ்தை இல்லை. ஏன் அவனுக்கு மூளை வேலை செய்யாதா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்தா மூளை வேலை செய்யாதா? செஸ் விளையாட முடியாதா? ஏன் பண்ணல? ஒரு கிரவுண்ட்ல இறங்கி ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டோ இல்ல பிளாக் அண்ட் பிளாக்கோ இல்ல ப்ளூ அண்ட் ப்ளூ அந்த ஒரு யூனிஃபார்ம் வச்சிருக்க முடியும். அதுதான் வியவஸ்தை. வஸ்திரேன உபுஷாவாச்சான நேற்று உபன்யாசம் பார்த்தோம். எல்லாத்துலயும் ஒரு வழி இருக்கு. எல்லா வழிய மூல முடியாது. சனாதனம்ன்ற பேர்ல எல்லாத்தையும் தூக்கி குழப்பிடக்கூடாது. பாஷ்யகாருடைய வியாக்கியானத்தையும் பாலகங்காதர திலகருடைய வியாக்கியானத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு வேலை செஞ்சு அப்படி பண்ணக்கூடாது. ஸ்ரீபாஷ்யகாருடைய வியாக்கியானம் என்ன, பாலகங்காதர திலகருடைய வியாக்கியானம் என்ன, கம்பேரிசனே கிடையாது. இதனுடைய பந்தாவே வேற, இதனுடைய வழியே வேற. கீதையை நல்லா ஆராய்ச்சி பண்ணவாளுக்கு அதனுடைய விஷயம் தெரியும். திலகருடைய கீதா பாஷ்யத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்ன சொல்றாரு கீதையை. அதுக்காக எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல இருக்குன்றதான ஒரு காரணத்தினால நம்ம அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட முடியாது. சன்னியாசிகளுக்கு இது தர்மம், சன்னியாசிகளுக்கு இது லட்சணம். காசையாடை மூடியோடி காதல் செய்தானவன் ராவணன் கபட சன்னியாசி வேஷம் போட்டு வந்தான். ரகுமகாராஜன் வர்ணித்தான் காளிதாசன். ரகுமகாராஜன் தன்னுடைய பிள்ளை அஜனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான். பெரிய சக்கரவர்த்தி, சர்வஸ்வ யாகம் பண்ணினவன் ரகுமகாராஜா. எல்லாத்தையும் திறந்துட்டான், வந்து உட்கார்ந்துட்டான். எப்படி சன்னியாசியா இருந்தாங்க. மல்லிநாதன் காளிதாசனுடைய அத்தனை கிரந்தங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணினவர். அது மட்டும் இல்ல, சம்ஸ்கிருத இலக்கியத்தில் 50 காப்பியங்களுக்கு வியாக்கியானம் பண்ணினவர் மல்லிநாதன். அவர் ஒரு பூர்வபக்ஷம் பண்ணார். ரகுமகாராஜன் சன்னியாசம் பண்ணிட்டான்னா என்ன அர்த்தம்னு கேட்டார். சொன்னார், திரிதண்ட காஷாயத்தோடு இருக்கக்கூடிய வைஷ்ணவ சன்னியாசி இல்லை, அவன் விரக்தனா, ராஜ்யத்துல பற்றுதல் இல்லாமல் க்ஷத்ரிய தர்ம பிரயுக்தமா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தான். தர்மத்தை எழுதுறாங்க. எங்க நம்ம கேள்வி கேட்போமோ அந்த கேள்வி அழகா எடுத்து எழுதுறது இல்லப்பா, அப்படி அர்த்தம் இல்ல, அவன் விரக்தனா இருந்தான். அதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான். சரி, நேற்று வருவ ராஜ்யத்தை அனுபவித்தவன் ரகுமகாராஜன். ஹாய் யாரங்கே அப்படின்னு கை தட்டா பால் என்ன, பழரசம் என்ன, பஞ்சாமிர்தம் என்ன, க்ஷீராண்டம் என்னன்னு ஒரு, அதுவும் அதிகாரத்தில் இருந்தவன், பதவியில் இருந்தவன். பதவியில் இருந்தவனுக்கு பதவி இல்லைன்னு சொன்னா சில பேர் எனக்கு உசுறு போனாலும் போலாம், பதவி போக கூடாதுன்னு. அந்த மாதிரி சில பேர் எங்களுக்கு பதவி உசுறு போனாலும் பரவாயில்ல சுவாமி, ஆனா பதவி போகக்கூடாது. ரகு எப்பேற்பட்ட ராஜ்ய பரிபாலனம் பண்ணா, அந்த வம்சத்துக்கே ராகவன் என்பதாக ரகுவினுடைய வம்சத்தின் ரகுவினுடைய பெருமையை சொல்லி வரக்கூடிய வம்சம் அது. அவன் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தான், அதுக்கு சொன்னா பாருங்க. அதனால்தான் உபமா காளிதாசிய கம்பேரிசன் கொடுக்கும் பொழுது அப்படியே மனசுல பதிலும். ஒரு எக்ஸாம்பிள் நாம சொல்றோம்னு சொன்னா அந்த எக்ஸாம்பிள் மக்களுக்கு ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடியதா இருக்கணும். எதுக்கோ புரியாம எங்கேயோ ஆகாச தாமரை வச்சு இந்த எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ரிலேட்டபிளா இருக்கணும். இப்ப பிரசன்ட் சினேரியோவை வச்சுட்டு நாம புரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பா இருக்கணும். அதனால்தான் அத்யாபி தத்துல்ய கவேரபாவாது, இன்னி வரையிலும் காளிதாசருக்கு ஈக்குவலான ஒரு கவியை சொல்ல முடியாதுன்னு பெரியோர்கள் உத்கோஷிப்பதற்கு தாற்பயம் என்ன? The comparison. பிரபுவுக்கு ராஜ்யத்துல ஆசை கிடையாது. அஜன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டான். எதை போல ஒரு அப்பா தம் பிள்ளைக்கு உச்சிதமான வயசு வந்த உடனே அந்த பிள்ளைக்கு நல்ல ரூபவதி, குணவதி, குலவதியான ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க. அந்த பொண்ணு நல்லா புதுசா கல்யாணம், நவோடான்னு பேர் இல்லையா, அந்த பெண்ணு நல்லா கல்யாணம் பண்ணிட்டு நல்லா பச்சை பச்சை மூஞ்சில மஞ்சள்லாம் தடவிட்டு அழகா தலையை பின்னி புஷ்பத்தை சூட்டிட்டு கையில கால வளையல்கள் குலுசுலாம் போட்டுட்டு
அங்கிருந்து கல்லு கல்லுன்னு அந்த ஆத்துல நடமாடிட்டு இருக்கு. மாமனார் ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப அந்த மாமனார் அவர் மனசு எப்படி இருக்கும் கேள்வி கேட்டான். நாமோ இத்தனை நாள் நம்ம அனுபவிச்சோம், நம்முடைய பத்னியிடத்துல எல்லா போகங்களையும் நாம் அனுபவிச்சோம். இப்ப நம்ம பையனுக்கு வயசாயிடுத்து, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், அவனுக்கு கண்ணறிந்தவளான ஒரு மாட்டுப்பெண் வந்து கிடைச்சிருக்கா, ஒரு பெண்ணாட்டி கிடைச்சிருக்கா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த மாட்டுப்பெண்ணை பார்க்கும் பொழுது மாமனாருடைய மனோநிலை எப்படி இருக்குமோ அதுபோல ராஜ்யம் என்னும் லட்சுமியை தன் மகன் அஜனுக்கு கல்யாணம் செய்து வைத்த காரணத்தினாலே ரகுமகாராஜன் அந்த சந்தோஷத்துடன் பற்றுதல் இல்லாமல் இருந்தான் என்று காளிதாசன் பேசினார். ஒரு 4 பேர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப 2 விஷயங்கள் நமக்கு அங்க சொல்லப்படுறது. ஒரு மாமனார்னா எப்படி இருக்கணும்னு காண்பிச்சான். அடுத்தது ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் நாம எந்த லெவல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு மேற்கொண்டு நாம நம்மளை தயார்படுத்திக்கணும்ன்ற விஷயத்தை காண்பிக்கிறான். ஆகையால சன்னியாசிகள் என்றால் சன்னியாசிகளுக்கு ஒரு தர்மம் உண்டு. அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணோம். அது தாமச சன்னியாசி ராஜச சன்னியாசியா இருக்கலாம், இல்ல சாத்விக சன்னியாசியா இருக்கலாம். அவரவர்களுக்கு என்பதான ஒரு வழிபாட்டு முறை உண்டோ இல்லையோ, தங்கள் வழிபாட்டுக்காக கோவில் திறக்கிறதுக்காக சங்கு அப்படின்னா சங்கிடுவாங்க, திறக்கிறதுக்குன்னு அர்த்தம் பண்ணணும். சாவி போட்டு திறக்கணும். தங்கள் திருக்கோவில் அது என்ன சுவாமி இது? இப்போ ஒருவேளை நம்ம ஆச்சாரியால் இருக்கா, சன்னியாசிகள் இருக்கா, அவளை சொன்னா தங்கள் திருக்கோவில் ஒத்து வரும். மற்றவர்கள் சொல்ல அவரவர்கள் பார்வையில் அது தங்கள் திருக்கோவில், அவர்களுடைய பார்வையில் அது தங்கள் திருக்கோவில். தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். எங்களை முன்னம் சில பேர் ரொம்ப வாயாடுவா, நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களா நிர்பயமா தூங்குங்கோ, நீங்க தூங்கிட்டு இருக்கோ, நான் எழுப்புறேன் அப்படின்னா அவாதான் தூங்கிட்டு இருப்பா. நம்பி சில பேர் இடத்துல நம்ம பொறுப்பை ஒப்படைச்சுட்டோம்னா பொறுப்போட இருக்கிறவன் எப்பொழுதுமே ஜாகிரதையா இருக்கணும், ஜாகரண விரதம் இருக்கணும். பராசர பட்டர் இடத்துல ஒருத்தர் கேட்டார், நான் ரொம்ப சிம்பிளா எப்பொழுதும் நினைச்சுக்கிற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லிக் கொடுங்க. அவர் கடற்கரையை நினை அப்படின்ட்டு. ஓ ஓகே, மெரினாவா, சாந்தமா, பட்டபாகமா, எந்த கடற்கரையை நினைக்கணும்? அது வேணாண்டா, சேது திருப்புல்லானை கடற்கரையை நினை அப்படின்னு. ஏன் இந்த வானர சைன்யங்கள்லாம் காத்தாலேருந்து நிறைய வேலை செய்யறதுப்பா. பெரிய பெரிய மரங்களையும் மலைகளையும் கற்களையும் பாறைகளையும் கொண்டு வந்து சமுத்திரத்தில் போட்டு அணை கட்டுறது. வாராவதின்னு பேர் இருக்கு அந்த அணைக்கு. அப்படி வாராவதி அணை கட்டின்னு இருக்கு. எல்லாம் டயர்ட் ஆயிடு, ராத்திரி வெள்ள தூங்கின்னு இருக்கு. ராட்சசர்கள் ரஜனீச்சரகா. இன்னைக்கு உபன்யாசத்தில் அதான சுவாமி ஆரம்பிச்சு, ராட்சசன் இருட்டு வேலையில திருட்டுத்தனமா சஞ்சரிப்பவன் தானே. ராவணன் என்னவனா பண்ணுவான்? இவா ராத்திரி தூங்கின்னு இருக்கச்சே திடீர்னு ராட்சசர்கள் அனுப்பி அட்டாக் பண்ணுவான். அப்ப நமக்காக வந்த குரங்குகளுடைய கதி என்ன? நாம தூங்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அதை ரட்சிக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆகையால முதல்ல ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டான். லக்ஷ்மணா ஜாகிரதையா, விஸ்வாமித்ர யாக சம்ரக்ஷணம் போல கண்ணை இமை போல் காத்தனர். வார்த்தை கம்பன். விஸ்வாமித்ர யாக சம்ரக்ஷணத்தை சொல்லும் பொழுது ராமலக்ஷ்மணர்கள் எப்படி விஸ்வாமித்திரர் யாகத்தை காப்பாற்றினார்கள்? கண்ணை இமை போல் காத்தனர். புரியலையே? கண்ணு ஒரு இடத்துல தான் இருக்கும், இமை இறங்கி இறங்கி வந்து அப்படி மூடிண்டு திறக்கும். அந்த மாதிரி லக்ஷ்மணனை ஒரு இடத்துல நிக்க வச்சா ராமன். யாக வேதிகை ராமன் சுத்தி சுத்தி வந்து வந்து காப்பாத்தினான். அதே போன்று இப்ப கடற்கரையில அத்தனை வானரர்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பொங்கி கிளர்ந்த பெரும் சேனை புறத்தும் அகத்தும் கிளற. கம்பன் பேசினான். பொங்கி படர்ந்த பெரும் சேனை இருக்கே, பெரிய சைன்யம். துளசி ராமாயணத்துல துளசி சொன்ன ராவணவரம் ஆயிடுத்து. பெருமாள் உடனே கிளம்பணும். புஷ்பக விமானம் டேக் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. எல்லா குரங்கும் அதுல ஏறுறது. பீக் ஹவர்ஸ் 12B பஸ் மாதிரி அது. எத்தனை பேர் வேணா ஏறலாம். அது
எல்லாரும் ஏத்துட்டான் விபீஷன், ஏத்திக்கோங்க சுவாமி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. எல்லாரும் ஏறிட்டு இருக்கா. சுக்ரீவன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். ராமன் கேட்டார், என்னடா சுக்ரீவா என்ன பார்த்துட்டு இருக்காரு? இல்ல, இந்த லாஸ்ட் பெட்டாலியன் குரங்குகள் இன்னும் கிஷ்கிந்தில கிளம்பவே இல்லை, பேட்ச் பேட்சா வந்துட்டு இருக்குது. எதுக்கு? ராமராவண யுத்தத்திற்கு குரங்குகள் கிஷ்கிந்தில இருந்து பேட்ச் பேட்சா வந்துட்டு இருக்கு. இப்ப யுத்தம் முடிஞ்சு ராவண சம்ஹாரமாகி பெருமாள் அயோத்திக்கு கிளம்புற, இன்னும் பெட்டாலியன்ஸ் வந்துட்டு இருக்கு. பொங்கி படர்ந்த பெரும் சேனை, சும்மா இல்ல, அந்த சேனை புறத்தும் அகத்தும் நிறைந்திருப்ப நாதமுனிகள் திருவோலக்கத்துல ஆத்தியக்ஷத்துல அண்டர் த பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் நாதமுனிகள் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணினார். உடனே கால ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்கோ, பம்பு வளைக்க வாங்காதீங்கோ, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் இந்த வம்பு தும்புக்கெல்லாம் வரல. நாதமுனிகள் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணினா அப்படின்னு அவர் நாதமுனிகள் முன்னாடி ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணினா எங்க பெரியவா சொன்னார். சரி, அதை நம்புறதுல எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இப்ப யார் தலைமை இருந்து அரங்கேற்றம் பண்ணாத விஷயம் இல்லை. கம்பராமாயணத்துல என்ன கேள்வி, அதுதான் விசாரம். கேள்வி கேட்டார் ஒருத்தர், பொங்கி படர்ந்த பெரும் சேனை புறத்தும் அகத்தும் அமைந்திருப்பார். சுவாமி, இந்த சைன்யம் வெளியில ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கு, ஓகே. புறத்தை அமைந்திருப்பது ஓகே, அகத்தே எப்படி அமைந்திருக்க முடியும்? அகத்துக்குள்ள அந்த சைன்யம் எப்படி உட்காரும்? புரியலையே அப்படின்னு இந்த கேள்வி வந்தது. நாதமுனிகள் கம்பர் எடுத்து சொன்னார், பதில் சொல்லு. அரங்கேற்றம் பண்றீங்களோ இல்லையோ, அதாவது ஒருத்தர் சபையில கேள்வி கேட்கறது, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கம்பர் சொன்னார், வாஸ்தவம் தான், நமக்காக நம் மனைவியை நாம் ரட்சிப்பதற்காக, அவளை மீட்டெடுப்பதற்காக இத்தனை குரங்குகள் வந்திருக்கு, இத்தனை குரங்குகள் வந்திருக்கு. இந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ராட்சசர்கள் என்ன வேணா பண்ணுவான். ராத்திரி வேளையில் வந்து அடிப்பான். ஏற்கனவே தண்டகாரண்யத்துல மகரிஷிகள் விஷயத்துல ராமனுக்கு அனுபவம் உண்டு. ஒருத்தருக்கு கை இல்லை, ஒருத்தருக்கு கால் இல்லை, ஒருத்தருக்கு இடுப்புல சதை இல்லை, ஒருத்தருக்கு ஒரு கண்ணு இல்லை. அவ தபஸ் பண்ணிட்டு இருப்பா, பின்மால வேலை எழுந்து தீர்ச்சா மாட்டிட்டு தபஸ் பண்ணிட்டு இருப்பா. அங்கேருந்து ஒரு ராட்சசம் வருவான். அப்பதான் அவன் பல் தேய்க்கிறதுக்கு பிரஷ் இல்லைன்னு யோசிப்பான். உடனே அந்த மகரிஷி கையை படக்குன்னு உடைப்பான். அதை வச்சு அப்படியே பல்லு குத்திட்டே போவான். அவெல்லாம் சாபம் கொடுக்குறது. கர்ப்பபூதாஸ்தபோதனாக ரட்சிதவ்யாஸ்துயா சஸ்வத். ராமா, இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டத்தையும் பொறுத்துண்டு நாங்கள் தவம் செய்ததனுடைய நோக்கம் உன் தரிசனத்திற்காக. நடுவுல எங்கேயாவது சாபம் கொடுத்திருந்தோம்னா இந்த தபஸ் செலவழிஞ்சு போயிருக்கோம். மறுபடியும் அருகிப்போம்னு ஆரம்பிக்கணும். இவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துன்றதுனால ராம தரிசனம் கிடைச்சது. ராமனை பிரத்யட்சமா சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. இதை எடுக்கலாமா, அதுக்காக தான் காத்திருந்தோம். அப்பத்தான் பெருமாள் கண்ட ஜலம் விட்டான். ஐயோ, பிரசீதந்து பவந்தோ மே ஹ்ரீரேஷா மமாதுலா யதி திருஷைரஹம் விப்ரைஹி உபஸ்தேயைர் உபஸ்திதைஹி. என்ன மன்னிச்சுடுங்க, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் சரியா ரட்சணம் பண்ணல, ரட்சண ஜாகரூகனா நான் இல்லை, என் காவல் சோர்வுனால தான் இப்படி ஆயிடுத்து, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கோம் அப்படின்னு பெருமாள் எக்ஸ்கியூஸ் கேட்டான். இப்ப கடற்கரையில குரங்குகள்ல ஆயாசத்துல தூங்கிட்டு இருக்கு. எல்லாம் பாவம், ரொம்ப சாந்தமா இருக்கு. அந்த குரங்குகளை காப்பாற்றணும். ஒரு சிக்கு சிலுக்கு இல்லாமல் அந்த குரங்குகளை காப்பாற்றணும். நாளைக்கு ஏதோ ஒரு யாகத்துல பெருமாள் கிருஷ்ணகிரிக்கு போற, அப்ப அங்க இருக்கிற யாரும் ஒரு பெண் குரங்கு, சுவாமி உங்க நம்பி தானே எங்க ஆத்துக்கார ஆரம்பிச்சேன், கடைசியில நீ உமா ஆம்பியால அழிச்சுட்டு வந்துட்டீர், எங்க ஆத்துக்கார அப்படி யுத்தத்துல பறி கொடுத்துட்டீர் பத்தீரா, இது நியாயமா? உம்ம நம்பிதானே ராம அமிச்சேன், உம்ம நம்பிதானே அமிச்சேன் அப்படின்னு யாரும் ஒருத்தர் கேள்வி கேட்டா, ஒரு கை கால் நகம் கூட வெட்டப்பட்டிருக்க கூடாதுன்னு பெருமாள். ஒரு நகம் கூட அந்த குரங்குகளுக்கு வெட்டிருக்க கூடாது. அப்படி பார்த்துக்கணும்னு பெருமாள் உள்ளத்துக்குள்ள புறத்தமைந்த படைச்சேனை எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில் அமைந்திருப்பதினாலே புறத்தும் அகத்தும் என்று பாடினார் கம்பர். 3 நாளாச்சு உங்களை எழுப்புறதுக்கு. புறத்தும் அகத்தும் என்று பாடினார். அதை சொன்னார் பட்டர். கடற்கரையை நினை என்று சொன்னதற்கு தாற்பயம் என்ன? பெருமாள் காப்பாற்றுவான். அவன் முழிச்சுந்தான் சுவாமி. ஜாகரண விரதம் பெருமாள் பண்ணினான். சுவாமி தேசிகன் சாதித்தார்,
ரெண்டு பேருடைய ஜாகரண விரதம் இந்த லோகத்தை ரட்சித்தது. ஒன்னு பரமபாகவதத்துவனான லக்ஷ்மி சம்பன்னனான லக்ஷ்மணனுடைய ஜாகரண விரதம், மற்றொன்று நந்தி கிராமத்தில் எங்க பாதுகாதேவியுடைய ஜாகரண விரதம். இவா ரெண்டு பேரும் முழிச்சதுனால்தான் ராவண சம்ஹாரம் நடந்து லோகமே சுபிக்ஷமாச்சுன்னு சொன்ன. இல்லனா சாத்தியமே இல்லைட்ட. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்சதே ஜாகிரத ஸ்வபதஸ்சதே. நீர் முழிச்சென்றிருக்க சேவனா கைங்கரியம் பண்ற, தூங்க சேவனா கைங்கரியம் பண்ற. 14 வருடங்கள் லக்ஷ்மணன் உண்டானா, உறங்கினானா, தூங்கினானா? சில சமயம் சில உபதேசங்கள் பண்ணுவா பெரியவாள். ஆனா அந்த உபதேசம் யாருக்குன்றதுதான் பிரச்சனை. உபதேசம் பண்ணுவதுதான், அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடியவன் யாரு? விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணத்துக்கு ராமலட்சுமணர்களை அழைச்சுன்னு போன நதிக்கரையில, ராமா பலேன தபசாம் லப்தே பலே ததிபலேதி ச வித்யேதே மயி காகுஸ்த வித்யேதே விதராமிதே. என்னுடைய தபோபலத்தினாலே நான் அடைந்த ஒரு மந்திரம். பசி, தாகம், தூக்கம். தூக்கம் வராது, தூக்கம் வராது, உபன்யாசத்துல வரவே வராது. அந்த மந்திரம் ஜபம் பண்ணா யாருக்கு? சொல்றவருக்கு. கேட்கிறவருக்கு அந்த தலையெழுத்து இல்லையே. பலேன தபசாம் லப்தே பலே ததிபலேதி ச. என்னுடைய தபஸ்னால, என்னுடைய என்னுடைய தபோபலத்தினாலே நான் அடைந்தேன். 2 வித்யைகள். பல பலான ஒரு மந்திரத்துக்கு பேரு, அதிபலான ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினா ஒரு பொழுதும் தூக்கமோ, துக்கமோ, சோகமோ, ஆயாசமோ, பசியோ, தாகமோ ஏற்படாது. இது ராமபிரானுக்கு உபயோகப்பட்டதோ இல்லையா தெரியல. அனித்ர சததம் ராமஹான சீதையை விட்டு பிரிஞ்சு ராமன் முழிச்சிருந்தானே தவிர்த்து இதை முழுக்க முழுக்க உபயோகப்படுத்தவன் லக்ஷ்மணன் தான். ஆகையால் தான் கிருத்திவாசர் வங்காள ராமாயணத்தை ரொம்ப அழகா எழுதினு. லக்ஷ்மணன் கிளம்பினா, கிளம்பச்சே ஒரு நின்றான். ராமா நீ முன்னாடி போயிட்டு இருக்க, பின்னாடி வந்துடுறேன். அவன் முன்னாடி போயிட்டான். ராமன் லக்ஷ்மணன் நின்று அப்படி யார் கூடயே பேசியிருந்தான். சில பேர் இப்படி பேசிட்டு இருந்தோம், தலையை ஆட்டி ஆட்டி பேசுவான். நாம கூட கொஞ்சம் எதுக்கும் ஜாகிரதையா இருக்கலாம். இது ஓவரா மண்டை காஞ்ச கேஸ் போல இருக்கு. அப்புறம் தான் அந்த நீலப்பல் காதில் போட்டு இருப்பான். ப்ளூடூத்தா அது பேரு. தலையை ஆட்டிட்டு இருப்பான். எனக்கு புரியல சுவாமி அப்படி இருக்கு. நீ இருந்து லெப்ட்ல போயிட்டு ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்ப. இங்கேயே கையாட்டுறான். அவன் போன்ல பேசுறான். போன்ல இருக்கிற ஒரு வழி சொல்றதுக்கு இவையே கையாட்டுறான். இது பைத்தியம் அப்படி தெரிஞ்சிடும். லக்ஷ்மணன் தனியா பேசியிருந்தான். ராமன் பார்த்தான், யார்கிட்ட பேசினா லக்ஷ்மணா? விடுண்ணா. ஏண்டா அங்க யாருமே இல்லடா, நீ யார்கிட்டே விடுண்ணா, பார்த்துக்கலாம். ஏய் லக்ஷ்மணா ரொம்ப சொல்ல ரகசியம்னு தெரிஞ்சாரு. கேட்காம தான் சில பேருக்கு தலை வெடிச்சிடும் இல்லையா? ஒண்ணுமில்ல, நித்ரா தேவி கிட்ட தான் பேசினேன். என்ன பேசினேன்? அம்மாடி நான் பெருமாள் கைங்கிறதுக்கு போறேன், நீ பாட்டுக்கு என் பின்னாடியே வந்து சேர்ந்து என் இடுப்புல ஏறி உட்காந்துக்காத. 14 வருஷம் பெருமாளுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும். எனக்கு அதை தவிர வேற காரியமே கிடையாது. உனக்கு ஆசை இருந்ததுன்னா வெயிட் பண்ணு, நான் வந்த பிறகு உன்னை தூக்கி இடுப்புல போட்டுக்கிறேன். ஆச்சா? இது என்ன? மறுபடியும் ராமன் வந்துட்டான். பட்டாபிஷேகத்துல எழுந்தள் இருக்கான். ஒரு கையில கொடை, ஒரு கையில சாமரம். லக்ஷ்மணன் பார்த்தான். அங்க பாருங்கோ, வங்காள தேசத்துல ராமனுடைய பட்டாபிஷேக படம் பார்த்தேன்னா இப்படி லக்ஷ்மணன் கொடையை போட்டு அரை கண்ணு மூடிருப்பான். ஏன்? கரெக்டா நித்ரா தேவி வந்துட்டான். அவசர அவசரமா ஆபீஸ் போறவன் பஸ்ல சீட் இல்லைன்னா அதை பிடிச்சிட்டு தூங்குவான் பாருங்க, கம்பியை பிடிச்சிட்டு. அந்த மாதிரி லக்ஷ்மணன் தூங்கினான். சுவாமி சாதிச்ச 14 வருஷம் ஜாகரண விரதம் எங்க லக்ஷ்மணனும் லக்ஷ்மண ஸ்வரூபமான பாதுகாதேவி. லக்ஷ்மணனுக்காக ஊர்மீட தூங்கினா, அவனுக்கு சேர்த்து வச்சு தூங்கினா, அப்படியெல்லாம் சொல்லி அவனுடைய நிஷ்டையை நாம பங்கப்படுத்தக்கூடாது. அது அவசியம் இல்லை. அவருக்காக தூங்கணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி தூங்காம இருக்கணும். ஜாகரண விரதம் பண்ணணும். பெருமாள் ஜாகரண விரதத்தில் இருந்திருக்கான். நித்ரா முத்ராம் நிகில ஜகதி ரக்ஷணே ஜாகரூகா. தேவர்கள் திருப்பார்கடல்களில் பெருமாளை போய் சேவித்த பொழுது நித்ரா முத்ராம் நிகில ஜகதி, உறங்குவது போல் யோகு செய்யும். உறங்குவது போல் யோகு செய்யும். உபன்யாசம் கேட்பது போல் உறங்கும். நித்ரா முத்ராம் நிகில ஜகதி. அடிப்பெண்ணே, நீ என்ன சொன்ன? எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும்
நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். ஆர்கியூமெண்ட் மட்டும் சில பேர். ஏன்னு கேட்டா கேட்டதற்கு பதில் வராது, ஆனா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கும். அது சில பேருக்கு கை வந்த கலை, ஆனா அது கூட நல்லா இருக்கும். ரீசன் சொல்லுவா பாருங்க, அது வேலிட் ஆர் இன்வேலிட் தட் டசன்ட் மேட்டர். பட் ஆனா அவன் அழகா ரீசன் மட்டும் சொல்லுவான். நான் கேட்ட கேள்வி இது இல்லையே, என் கேள்விக்கான பதில் அது இல்லையே, ஆனா ரீசன் மட்டும் வரும். நாவுடையாய் பேச்சுன்னு இருக்குனே, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். பேசச்சே ரொம்ப அழகா பேசணும். நம்ம சம்பிரதாயத்துல நிறைய பெரியவாள்லாம் இருந்தா, அவள்லாம் நல்லா உபன்யாசம் பண்ணியிருந்தா, மகான்கள் இருந்தா, அவள்லாம் போயிட்டா, அடுத்தது இந்த சுவாமி தான் அப்படின்னு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ண என்ன ஆகும்? அவள்லாம் இருந்தா, அவள்லாம் போயிட்டா, அடுத்தது இந்த சுவாமி தான். ஒரு கவி இல்லை, அவன் திருடன், ஏதோ தப்பு பண்ணான். ராஜா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டு தூக்கு தண்டனை கொடுத்துட்டான் சுவாமி. அவனுக்கு வேற வழி இல்லை, தூக்கு தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட். சரி, தூக்கு கயிறுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வச்சான் அவனை. டேய், உன்னுடைய கடைசி ஆசை என்ன? ஒண்ணுமில்ல ராஜா. இல்லடா, ஏதாவது கடைசி ஆசை இருக்குமே, அதை சொல்லு. ஒண்ணுமில்ல ராஜா அப்படின்னா. கடைசியில சொல்லண்டா, உங்களை நினைச்சாதான் பரிதாபமா இருக்குன்னா. என்ன பார்த்தா உனக்கு என்னடா பரிதாபமா இருக்கு? இல்ல கொடுங்கோ, கேட்காதீங்க. உசுறு போற சமயத்துல இதெல்லாம் நினைச்சிட்டு போவான்டான். தூக்கி போடுங்க, என்ன தூக்கி போடுங்க அப்படின்னு. ஏய், என்ன நினைச்சா உனக்கு என்னடா பரிதாபம்? சொல்லண்டா. உங்க பேர் என்ன ராஜா? பூபதி. பார்த்தீங்களா, அதுதான் சொன்ன. ஏன் பட்டிர் நஷ்டா பாரவி சோபி நஷ்டா பிக்ஷுர் நஷ்டா பீமசேனோபி நஷ்டா. இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டா. இந்த யம தர்மராஜா இருக்கானே, அவனுக்கு என்னமோ தெரியல, இந்த பா அப்படின்னு எழுத்த பார்த்தாலே பிடிக்குது. ஏன்னா இவனுக்கு கோபம். ஒரு 10 நாள் மணி ராஜசபையில் ஒரு சதஸ்ல இருந்தது. அந்த சதஸ்ல இவன் ஏழா கூட உடனே போட்டான். என்ன உடனா? அட ராபணா. டேய், என்னடா சொல்ல? அட ராபணா சொல்லிட்டான். தப்பு சொல்றது பெரிய விஷயம் சுவாமி, அதை ஜஸ்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுதான் சூக்ஷம். தப்பு பண்ணிடு, ஆனா ஜஸ்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கோ. ராபணா சொல்றேன். ஆமா சுவாமி, ராபணா தான் கரெக்ட். ஏன் இவனா சொல்றதுதான் தப்பு? கும்பகர்ணே பகாரோஸ்தி பகாரோஸ்தி விபீஷணே ராட்சசானாம் குலசிரேஷ்டா ராபணோ நது ராவணா. இங்க பாருங்க, நியூமராலஜிக்கல் பிரகாரம் பார்த்தோம்னு சொன்னா கும்பகர்ணன்ல பா இருக்கா இல்லையா? இருக்கு. விபீஷணன்ல பா இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அவன் அப்பா ராபணான்னு தான் பேர் வச்சிருப்பா. எப்படி ராவணா வரும்? எல்லாம் தப்புட்டான். ராஜா சம்பாதம் பண்ணிட்டான் அவனுக்கு. அப்புறம் தான் இவன் உலகிக்கால ராஜாவுக்கு போவது தூக்கி தூக்குற போட நிக்க வச்சிருக்கான். இப்ப அந்த பாவையே எடுத்துட்டான். அந்த பாவையே எடுத்துட்டு சொன்னான், பட்டிர் நஷ்டா. பட்டின்னு ஒரு மகாகாவி இருந்தார், தெரியல? ஆமா, அவர் இருந்தார். பட்டிர் நஷ்டா பாரவி சோபி நஷ்டா. அடுத்தது பாரவி. சம்ஸ்கிருதத்துல கிராதார்ஜுனியம் மாபெரும் இலக்கியத்தை எழுதின மகாத்மா. பாரவின்னு பேர், பாரதி தமிழ். இவர் பாரவி. அவரும் போயிட்டார். பிக்ஷுர் நஷ்டா. பிக்ஷு புத்தன் அவர் இருந்தாரா? போயிட்டார். பீமசேனோபி நஷ்டா. பீமசேனன் தான். இங்க பாருங்க சுவாமி, ப பா பி பி ஆயிடுதா? எம் பேர் என்ன? புக்குண்டா. இவன் பேர் புக்குண்டன். என்னை பண்ணி தூக்குல போட ஆரம்பிச்சிட்டீரா? நான் போயிட்டேனா? பூபதி ஸ்தொஞ்சராஜன். பூ அப்புறம் என்ன வரும்? பூதான் வரும். என்னவோ தெரியல. பப்பாவல்யா அந்தக சன்னிதிருஷ்டா. இந்த பகாரத்தை பார்த்தாலே யமன் ஒரு கை வச்சிருக்கா போல இருக்கு. இப்ப நான் போயிட்டேனா அடுத்தது தேவரீர் தான். அதை நினைச்சா வருத்தமா இருக்கணும். ஐயோ, நான் ராஜா. டேய், இவனுக்கு பக்கத்திலே ஒரு ஹாஸ்பிட்டலை வச்சு 24 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பத்திரமா பார்த்துக்கோங்கடா. இவன் போகாதவரும் நம்ப மாட்டேன். நாவுடையா இப்படி பேசணும். வான் ஏகாசமலன் கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதா தாரியதே க்ஷீயந்தே கில பூஷணானி சததம் வாக்பூஷணம் பூஷணோ கேயூராணி ந பூஷயந்தி புருஷம் ஹாரான
चंद्रोज्ज्वलाः न स्नानं न विलेपनं न कुसुमो न अलंकृता मूर्धजाः அடிக்க போட்டுட்டு இருக்கேன், வளையல் போட்டுட்டு இருக்கேன், தோடு போட்டுட்டு இருக்கேன், ஜெவிக்கு போட்டுட்டு இருக்கேன், கம்மல் போட்டுட்டு இருக்கேன், ஒட்டியானம் போட்டுட்டு இருக்கேன், சிலம்பு போட்டுட்டு இருக்கேன், தண்டை போட்டுட்டு இருக்கேன். டெய்லி 3 வேளை குளிக்கிறேன், புதுசு புதுசா பர்ஃப்யூம் அடிச்சுக்கிறேன், பர்ஃப்யூம்லயே குளிக்கிறேன். வேற என்ன? வாங்கேகாசமலங்கரோதி புருஷம் வாங்கேகாசமலங்கரோதி புருஷம் யா அசம்ஸ்கிருதா தாரியதே. பேச்சு பேசணும்னா அப்படி இருக்கணும். உச்சாரயதி கல்யாணி வாச்சம் ஹிருதயஹாரிணி, மனசு அது வஷ்யவாக்கா இருக்கணும். பேச்சு பேசும்பொழுது மற்றவர்களுக்கு அது ஹிருதயங்கமமா இருக்கணும், ஆனந்தத்தை அளிக்கக்கூடியதா இருக்கணும், அவளுக்கு நல்லது நடக்கணும், க்ஷேமதாயகமா இருக்கணும். அஸ்ரீஷமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்படி பேசினா சம்ஸ்காரம் இல்லாத பேச்சு இருக்கு இல்லையா, இலக்கண சுத்தம் இல்லாத பேச்சு இருக்கு இல்லையா, அது அசம்ஸ்கிருதான்னு பேரு. சார் மலங்கரோதி அவன் இம்பியூர். அதே பேச்சு கம்பீரமான பேச்சு லௌகிகானாம் ஹி சாதுனாம், நாமெல்லாம் இருக்கிறத பேசச்சேவே தடுமாறும் ரோலிங்காது. வால்மீகியை போல மகரிஷிகள் அவர்கள் பேசின பேச்சை உணர்ந்து அர்த்தம் வார்த்தையை தேடி வந்ததுன்னு சொன்னார். அது வார்த்தை. இதெல்லாம் பூஷணமே கிடையாது சுவாமி. எது பூஷணம்? வாக்பூஷணம் பூஷணம். நாவுடையாய் சங்கடு சக்கரவேந்தும் நடக்கையன் பங்கைய கண்ணாலை பாடையிலோரும் பாவா என்று பாடினார்கள். அர்த்த விசேஷங்களை நாளைய உபன்யாசத்துல பார்க்கலாம். நாளைக்கு கொஞ்சம் அவகாசம், ஒரு 6 மணிக்கு உபன்யாசம் ஆரம்பிக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு நிறைய சொல்ல வேண்டியதும் இருக்கு அடியனுக்கு. அதை சேர்த்து கரெக்டா ஷண்டிங் கொடுத்துருவேன். நாளைக்கு ஒரு 2 மணிக்காக உபன்யாசம் உட்காரத்துக்கு நீங்க தயார்னா நான் தயார், நான் ரெடி, நீங்க ரெடியா? அதனால இப்போ அடியன் இப்ப முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இந்த பாசுரத்தில் சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு விசேஷமான ஆஞ்சநேய ஜெயந்தின்றதுனால அதையும் பேஸ் பண்ணி சில அர்த்த விசேஷங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால நாளைக்கு ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தேன்னா மண்டே எல்லாருக்கும் கஷ்டம் வந்துட்டு போகிறது. அதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் உட்காரது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ட்ரை பண்ணிங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி தான் ஃபார்முக்கு வந்திருக்கேன்றதுனால ஒரு சந்தோஷத்தில் சொல்கிறேன். வாடியடிதோ புல்வரடிகமா அந்தாசிரியன் பாடியவன் பாடாரவிந்த மலர் வாடியவன் கோதிலாத்தாள் மலரை கொண்டாடிக்கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள் ஸ்ரீமதே வாத்ஸ ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. நாளைக்கு வெள்ளிக்கிழமை மண்டபத்தில், தாயார் மண்டபத்தில் உபன்யாசம்.